வெல்கம். மீண்டும் ஒரு விஷயம், நீர் வாருமே, நீர் வாருமே, நீர் வாருமே, நீர் வாருமே, ஆவியா நீர் வாருமே, நீர் வாருமே, நீர் வாருமே, நீர் வாருமே, ஆவியா நீர் வந்தா, நீர் வந்தா சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. எல்லா கரங்களை உயர்த்தி, நீர் வந்தா சூழ்நிலை மாறுமே. நீங்க மாற்றம் வாங்கப்பா, முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே, ஆவியானவரே நிறைவே, நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே, எங்கள் ஆவியானே. மீண்டும் ஒரு கையை உயர், நிறைவே நீர் வாருமே, மீண்டும் ஒரு நீர் வாருமே, நீர் வாருமே, நீர் வாருமே, ஆவியான். மீண்டும் ஒரு வயசு சொல்வோமா, நீங்க வாருமே, ஆவியா. அன்பு தகப்பனே, இந்த நாள் பரிசுத்த ஆராதனை நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, இந்த நாளில் நீர் எங்களோடு இடைப்படுவீராக. உடைய அன்பு பிரசன்னம் எங்களை ஆட்கொண்டு வழி நடத்துவதாக. ஒவ்வொரு பகுதியிலும் உடைய திவ்ய நடத்துதலை நாங்கள் பார்க்கணும் அப்பா. நீர் எங்களோடு பேசுங்க, எங்கள் ஆத்மாவோடு நீர் இடைப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். உடைய தாசரை மறைத்து கர்த்தர் இந்த நாள் எங்களோடு வெளியரங்கமாக வெளிப்படுவீராக. பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். எல்லாரும் உட்காருவோம். உங்களுடைய இருக்கையில் நீங்கள் அமருங்கள். பின்னதாக அமர்ந்திருக்கிறவர்களுக்கு ஒரு அன்பு வேண்டுகோள், நீங்கள் எல்லாரோடைய சேர்ந்து முன்பாக அமர்ந்து கொள்ளுங்கள். ஒன்று கூடி நாம் கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக நாம் அவரை கொஞ்ச நேரம் பாட போகிறோம். துதித்து பாடிட பாத்திரமே தூங்கவன் இயேசுவின் நாமம் அது என்ற பாடலை நாம் எல்லாரும் சேர்ந்து கரம் கொட்டி ஆண்டவரை உயர்த்தி பாட போகிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா. நல்ல கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. சத்தம் பத்தாதே, ஹல்லேலூயா. ஆண்டவரை உயர்த்தி பாடுவோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. துதித்து பாடிட பாத்திரமே தூங்கவன் இயேசுவின் நாமம் அதே. சொல்வோம், துதித்து பாடிட பாத்திரமே தூங்கவன் இயேசுவின் நாமம் அதே. துதிகளின் மாத்திகள் வாசம் செய்யும் தூயனே நேயமாய் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியாளுள்ளமே மிக பொங்கிடுதே நாம். அல்லேலூயா துதி சாற்றிடுவோம், நன்றியாளுள்ளமே மிக பொங்கிடுதே நாம். கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே. கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே. கர்த்தரையே நம்பி ஜீவித்திட கிருபையும் மீந்ததால் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமா
பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். அக்கினி ஊடாய் நடந்தாடும் ஆழியின் தண்ணீரை கடந்தாடும். அக்கினி ஊராய் நடந்தாடும் ஆழியின் தண்ணீரை கடந்தாடும். சோதனையோ மிக பெருகினாலும் ஜயம் நமக்கு இந்த ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். இந்த வனாந்திர யாத்திரையில் இன்பராமேசு நம்மோடிருப்பார். இந்த வனாந்திர யாத்திரையில் இன்பராமேசு நம்மோடிருப்பார். போகையிலும் நாம் வருகையிலும் புகழிடமானதால் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா. வாஞ்சைகள் தீர்த்திட வந்திடுவார் வாரும் என்றே நாம் அழைத்திடுவோம். வாஞ்சைகள் தீர்த்திட வாரும் என்றே நாம் அழைத்திடுவோம். வானத்திலே ஒன்று சேர்ந்திடும் நாள் விரைந்து நெருங்கிட ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம் துதி. கடந்த நாட்களில் கண்மணி போல், கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே. கர்த்தரையே நம்பி ஜீவித்திட கிருபையும் மீந்ததால் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம். சொல்வோமா? நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம் துதி சாற்றிடுவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இன்னொரு பாடலை நாம் பாடப் போகிறோம். அநேகர் தெரிந்திருக்கலாம். அவர் தோள்களின் மேலே நான் சாய்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கு இல்லையே என்ற ஒரு பாடலை நீங்கள் எல்லாரும் சேர்ந்து, தெரியாதவர்கள் சேர்ந்து கற்றுக்கொண்டு தொடர்ந்து நாம் கர்த்தரை பாடி துதித்து ஆராதிக்க போகிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் என் அப்பா இயேசு இருப்பதால பயப்பட மாட்டேன். சொல்லுங்க. மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் என் அப்பா இயேசு இருப்பதால் பயப்பட. மீண்டும் சொல்வோமா? மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் என் அப்பா இயேசு இருப்பதால் பயப்பட மாட்டேன். எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் 10,000 எழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன். சொல்வோமா? எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் 10,000 எழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன். யெகோவா ஈரே எந்தன் தெய்வம்,
தேவைகள் யாவும் சந்திப்பீரே. கரங்களை தட்டி யெகோவா ராபா என்ற தெய்வம், என்னாடு சுகம் தருவீரே. யெகோவா ஈரே என்ற தெய்வம், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராபா, யெகோவா ராபா என்ற என்னாலும் சுகம், என்னாலும் சுகம் தருவீரே. அவர் தோள்களின் மேலே நான் சாய்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகளெல்லாம் அவர் பார்த்து கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. இன்னும் சொல்வோமா? அவர் தோள்களின் மேலே நான் சாய்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லை. என் தேவைகளெல்லாம் அவர் பார்த்து கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. யெகோவா ஈரே என்ற தெய்வம், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராபா என்ற தெய்வம், என்னாலும் சுகம், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே, யெகோவா ஈரே என்ற தெய்வம், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராபா என்ற தெய்வம், என்னாலும் சுகம், என்னாலும் சுகம் தருவீர். நெருக்கத்திலே கர்த்தரையே, நெருக்கத்திலே கர்த்தரையே நோக்கி கூப்பிட்டே, என்னை விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டு கொண்டாரே. சொல்வோமா? நெருக்கத்திலே கர்த்தரையே நோக்கி கூப்பிட்டே, என்னை விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டு கொண்டாரே. என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதினாலே ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லையே. என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதினாலே ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லையே. யெகோவா ஈரே என்ற தெய்வம், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராபா, யெகோவா ராபா என்ற தெய்வம், என்னாலும் சுகம். அல்லேலூயா, 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 ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். மரண இருளின் பள்ளத்தாக்கில், மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் என் அப்பா இயேசு இருப்பதால பயப்பட மாட்டேன். சத்தமாக, மரண இருளின் பள்ளத்தாக்கில் என் அப்பா என்னோடு இருப்பதால பயப்பட. எனக்கு விரோதமாய், எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் 10,000 எழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன். சொல்வோமா? எனக்கு விரோதமாய், யெகோவா ஈரே என்ற தெய்வம், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராபா, என்னாலும் சுகம். யெகோவா ஈரே என்ற தெய்வம், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராபா, யெகோவா ராபா என்ற தெய்வம், என்னாலும் சுகம், என்னாலும் சுகம் தருவீரே. கையை உயர்த்தி அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அல்லேலூயா. அவர் தோள்களின் மேலே, அவர் தோள்களின் மேலே நான் சாய்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம், என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. நல்ல கையை தட்டி, அவர் தோள்களின் மேலே நான் சாய்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. யெகோவா ஈரே என்ற தெய்வம், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராபா, யெகோவா ராபா என்ற தெய்வம், என்னாலும் சுகம்.
விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டு கொண்டு, சத்தமா சொல்லுங்க, நெருக்கத்திலே கர்த்தரையே என்னை விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டு, என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதினாலே ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லையே. என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதினாலே ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லையே. யெகோவா ஈரே என்ற தெய்வம், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராபா என்னால சுகம், யெகோவா ஈரே என்ற தெய்வம், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராபா என்னால சுகம் தருகிறவரே. அவர் தோள்களின் மேலே நான் சாய்ந்திருப்பதால் கவலை ஒன்று எனக்கில்லை. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. அவர் தோள்களின் மேலே நான் சாய்ந்திருப்பதால் கவலை ஒன்று எனக்கில்லை. என் தேவைகள் எல்லாம் யெகோவா ஈரே என்ற தெய்வம், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராபா என்னால சுகம். நல்ல சத்தமா சொல்லுங்க, யெகோவா ஈரே என்ற தெய்வம், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராபா என்ற தெய்வம், என்னால சுகம் தரு. கையை உயர்த்தி சொல்வோமா, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாம் இருக்கிற இடத்துல அப்படியே எழுந்திருந்து சொல்வோமா, அல்லேலூயா, 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 அல்லேலூயா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி இம்மட்டும் பாதுகாத்து வந்த நம் இம்மானுவேலருக்கு முழு உள்ளத்தோடு நாம் நன்றி செலுத்தலாமா? எல்லாரும் கரங்களை உயர்த்தி அப்பாவை நோக்கி பார்த்து, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம் வந்திருக்கிறோம், உம்மை துதிக்க வந்திருக்கிறோம். அவருடைய நாமத்தை கொஞ்ச நேரம் உயர்த்தி உயர்த்தி துதிக்கலாமா? நல்லவரே உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். நீர் பெரியவர், நீர் உன்னதர், நீர் மேலானவர், நீர் கனத்துக்குரியவர், மகிமைக்குரியவர், மாட்சிமைக்குரியவர். நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம் இயேசுவே. நல்ல சத்தத்தை உயர்த்தி அப்பாவை நோக்கி பார்த்து, அவர் செய்த நன்மைகளை சொல்லி அவரை துதிக்கலாம். நீர் எங்களுக்கு செய்த நன்மைகளுக்காக நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே. எங்களை பாதுகாத்து வந்தீரே, எங்களை பலப்படுத்தி வந்தீரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நல்ல சத்தத்தை உயர்த்தி ஆண்டவர் துதிக்கலாம் துதிக்கலாம். நல்ல ஸ்தோத்திர வழிகளை ஏறெடுக்கலாம். எங்களை கழுவி பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே, ரத்தத்தினால எங்களை கழுவி பரிசுத்தப்படுத்துங்கப்பா. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒளியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். கரங்களை உயர்த்தி என் நாட்கள்
உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை உயர்த்துவோமா? நம்முடைய நாட்கள் முடியும் வரை, நம்ம ஜீவ முடியும் வரை, நம்ம ஆயுஷ் முடியும் வரை நம்ம அப்பாவே துதிக்க நாம் வந்திருக்கிறோம். நல்ல கரங்களை தட்டி நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒளியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். நல்ல கரங்களை தட்டி வரை, என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, சுவாசம் உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். நல்ல கரங்களை தட்டி உம்மையே உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தவர் நீரே, தாயினும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீர். தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தவர், தாயினும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். நல்ல உம்மை ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்போம், உம்மை ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒளியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே உம்மையே முத்தொழிலோனே முத்தொழிலோனே நமஸ்காரம், மூன்றிலொன்றோனே நமஸ்காரம், அருவியாய் அடியான் அகத்தினில் வசிக்க அரிய சித்தேசக நமஸ்காரம், சர்வலோகா தீபா நமஸ்காரம், சர்வ சிருஷ்டிகனே நமஸ்காரம், தாரை கடலுயிர்வான் சகலமும் படைத்த தயபர பிதாவே நமஸ்காரம், தாரை கடலுயிர்வான் சகலமும் நமஸ்காரம். ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே, ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான்
நல்லா கரங்களை தட்டி பாடுவோம். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும். நல்லா கரங்களை தட்டி. வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தால். நல்ல கரங்களை தட்டி. வல்லமை உண்டு இயேசுவே இரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால். பொழிந்திடு வல்லமை பொழிந்திடு வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்திடு வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கி. நல்ல கையை தட்டி. பொழிந்திடு வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்திடு வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்திடு வல்லமை. நல்ல கரங்களை தட்டி பாடுவோம். ஆண்டவரை உயர்த்திய. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தின். ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை. ரொம்ப ரொம்ப நல்லவரையா, ரொம்ப ரொம்ப நல்லவரையா, ரொம்ப ரொம்ப நல்லவரையா, ரொம்ப 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 நல்லவரையா, ரொம்ப ரொம்ப நல்லவரையா, ரொம்ப ரொம்ப நல்லவரையா. உம்மை போல யாரும் இல்லையா, உம்மை போல யாரும் இல்லையா. எங்களை பாதுகாக்க, எங்களை பலப்படுத்த. உம்மை போல யாரும் இல்லையா, உம்மை போல யாரும் இல்லையா, உம்மை போல யாரும் இல்லையா இயேசுவே. உம்மை போல யாரும் இல்லையா, உம்மை போல யாரும். ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே
ஏகோம் இந்த அப்பா சமூகத்துல ஆண்டவரை உயர்த்துவோம். இந்த இடமாசைய இறங்கி வாருமே. எல்லாரும் கரங்களை உயர்த்தி இந்த இடமாசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி. எல்லாரும் கரங்களை உயர்த்தி நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. மீண்டும் சொல்வோமா? நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. உலகம் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் கர்த்தர் பரிசுத்தப்படுத்துங்களே. எஸ் இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலங்களிலும் அவர் நம்முடைய தெய்வமாய் இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை நான் கைவிடுவதும் இல்லை. நான் மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடு இருப்பேன். நீ பலங்கொண்டு திடமனதாயிரு, நீ போகும் இடமெல்லாம் நான் உன்னோடு கூட இருக்கிறேன். உனக்கு எதிராக எழும்பப்படுகிற எதுவும் நான் வாய்க்க விட மாட்டேன். நான் உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஒப்பு கொடுத்த ஆண்டவரே, நீங்க எங்களோடு கூட இருப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இம்மட்டுமா எங்களை வழி நடத்துறீங்க, எங்களை பாதுகாக்கிறீங்க, எங்களுக்கு பலப்படுத்துறீங்க. உங்களுடைய மகா பெரிய பாதுகாப்புக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்னு எல்லாரும் கரங்களை உயர்த்தின வண்ணமாக ஆண்டவர் நோக்கி பார்த்து, நன்றி ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. வாய்களை திறந்து ஏசப்பாவுக்கு நன்றி செலுத்தலாமா? உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நல்ல பேரோசை உள்ள கைத்தாளத்தோடு
அப்பாவுக்கு நன்றி செலுத்துவோம். நன்றி 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 ஆண்டவரே, நன்றி அப்பா. நல்ல கரங்களை தட்டி இம்மட்டும் பாதுகாத்த இம்மானுவேலருக்கு உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நீர் நடத்துவீராக, எங்களோடு இடைப்படுவீராக. உம்முடைய தாசரை மறைத்து கர்த்தர் எங்களோடு பேசும்படியாய் நடத்துகிறோம். நீங்கள் மகிமையெல்லாம் உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற தேவ பிள்ளைகள் மிக கவனமாக நீங்கள் கேட்டு ஆசீர்வதிக்கப்படும்படியாக உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 32வது வசனத்தை வாசிக்க கேட்போம். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னும் ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு இன்னும் விடுதலை தேவை. இன்னும் நாம் ஆசீர்வதிக்கப்படுவதற்கான வழிமுறைகளை கற்றுக்கொள்ள வேண்டியது, நாம் ஆசீர்வதிக்கப்படுவதற்கான திட்டங்களையும் யோசனைகளையும் நாம் இன்னும் அடைய வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அல்லேலூயா. நான் கற்றுட்டேன், நான் தேர்ச்சி பெற்றுட்டேன், எல்லாம் முடிஞ்சிட்டுன்னு சொல்வதற்கு யாருக்கும் நான் முடியாது. நாம் இன்னும் எல்லாரும் கற்றுக்கொள்ள வேண்டிய நிலையில் இருக்கிறோம். ஆமென். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த ஓய்வு நாள் எல்லாரும் அல்லேலூயா சொல்வோம். எல்லாம் சொல்லுங்க. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். நம்ம இன்னும் விடுவிக்கப்பட்ட நிலைக்கு கொண்டு போவது சத்தியம். சொல்லுங்க. சத்தியம். இன்னும் விடுதலை பெற்ற நிலைமைக்கு நம்ம கொண்டு போவது சத்தியம். அப்ப எதை நாம் அறிய வேண்டும்? உலகத்தினை அறிந்து கொள்ள வேண்டிய வானத்தின் சம்பவங்கள், பூமிக்குரிய சம்பவங்கள், ஏட்டில் எழுதியிருக்க பாடத்திட்டங்களை படித்து, கல்லூரியில் பள்ளிக்கூடங்களில் படித்து நீ அறிந்து கொள்ள வேண்டியது ஆயிரம் விஷயங்களை படித்திருக்கலாம், அறிந்து வைத்திருக்கலாம். ஆசிரியர் பெருமக்களாக கூட இருக்கலாம், பெரிய ஞானிகளுக்கெல்லாம் நீங்க கற்றுக் கொடுக்கக்கூடிய திறமைசாலிகளாக இருக்கலாம். ஆனால் நான் சொல்லி வருவது சத்தியத்தை அறிய வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. சத்தியத்தை அறிந்தால்தான் உன்னுடைய ஆவியில, ஆத்மாவில, சரீரத்தில விடுதலை வரும். அல்லேலூயா. பணம் இருக்கலாம், பொருட்கள் இருக்கலாம், வேலைகள் இருக்கலாம், வருமானங்கள் இருக்கலாம், நல்ல பிசினஸ் வியாபாரங்கள் நடக்கலாம். ஆனால் உனக்குள் மிகுந்த சமாதானம் இருக்கிறதா? உனக்குள் மிகுந்த சந்தோஷம் இருக்கிறதா? உன் குடும்பத்தில் மிகுந்த ஒற்றுமை, ஒருமனம் இருக்கிறதா? அப்படியானால் இன்னும் அறிய வேண்டியது இருக்கிறது. எல்லாரும் சொல்லுங்க. நான் இன்னும் கற்றுக்கொள்ள வேண்டியது இருக்கிறது. இன்னும் கற்றுக்கொள்ள வேண்டியது இருக்கிறது. ஹalleluya. ஹalleluya. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒருவர் கூட இயேசுநாதர் வந்து முழங்கால் படிக்கு ஒரு வாலிபன் சொன்னார், ஆண்டவரே, நான் நித்திய ஜீவனை அடைவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று. இயேசு சொன்னார், ஏப்பா, நீ கற்பனையெல்லாம் கைக்கொண்டு நடப்பா, நீ பரலோகம் வந்துடலாம், நித்திய ஜீவன் அடையலாம்னு சொன்னார். அவன் சொன்னான், நீங்க போக ஆண்டவரே, நான் சின்ன வயசுல இருந்தே இதுல என்ன செய்றேன், கை கொண்டு நடந்துட்டு இருக்கிறேன், என்னால செய்யாதது ஒன்றுமே இல்லை, நான் அவ்வளவு விஷயங்களை சின்ன பிள்ளையில இருந்து நான் செய்துட்டு இருக்கிறேங்க, எல்லாம் படிச்சுட்டேன், எல்லாம் கை கொண்டுட்டேன், எல்லாம் நடந்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னான். இயேசு அவரை மெதுவா பார்த்து சிரிச்சுட்டு சொல்றாரு, அப்படியா, இன்னும் பூரண சர்வனா இருக்க விரும்புற, அப்படியெல்லாம் எல்லாத்தையும் கொடுத்து தரித்திரருக்கு கொடுத்துட்டு என் பின்னாடி வா அப்படின்னு சொன்னார். இப்போ துக்க முகத்தோட இயேசு என்ன செஞ்சுட்டாங்க, போய்விட்டான். பாருங்க, எல்லாம் கை போடுறோம்னு சொன்னவன் இன்னும் பொருளாசை விட்டு என்ன செய்யல, பொருளாசையிலிருந்து விடுதலை பெறல, பண ஆசையிலிருந்து விடுதலை பெறல, நில ஆசையிலிருந்து விடுதலை பெறல, பவுன ஆசையிலிருந்து இன்னும் விடுதலை பெறல, இன்னும் ஆடு மாடு வீடு வாசல் பொருட்கள் சொத்துல இருந்து அந்த ஆசையிலிருந்து விடுதலை பெறல. ஆனா அவன் சொல்றான், நான் எல்லாத்தையும் சின்ன வயசுல இருந்து என்ன செய்யறேன், கை கொள்றேன். இந்த பைபிள்லயே இயேசுநாதர் வந்து துக்கத்தோட போனவன் இவனாதான் இருக்கு. அல்லேலூயா. ஏன் சொல்ற பிரியமானவர்களே, இந்த உலகம் நம்ம ஒரு நாள் முன்னுக்கு வருவதற்கு விடாது, பின்னுக்கு இழுத்துக்கிட்டே இருக்க முயற்சி பண்ணும். ஆனால் இயேசு கையை பிடிச்சிட்டா அவர் நம்ம மேலே கொண்டு வருவார். அல்லேலூயா. அவர்தான் சத்தியம். இயேசு சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன் என்றார். அல்லேலூயா. ஆண்டவர் இயேசுதான் வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறார். அல்லேலூயா. இப்போது நாம் தெரிந்து கொள்ள போற சத்தியம், இயேசு கிறிஸ்து மூலமாக நாம் யாராக இருக்கிறோம், இதான் நாம் இன்றைக்கு கற்றுக்கொள்ள போற சத்தியம். நாம் முன்னே புறஜாதிகளாக, பாவிகளாக, துன்மார்க்கர்களாக, சமாதானமற்றவர்களாக நரகத்துக்கு நேராக
இப்போது இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தோம், சுவிசேஷத்தை கேட்டு ஏற்றுக்கொண்டோம், இயேசு நமக்குள்ளே வந்தார். இப்போ இயேசு கிறிஸ்து மூலமாக நாம் மாற்றப்பட்டிருக்கிறோமே, நாம் யாராக இருக்கிறோம் என்று வேதாகமம் சொல்கிறது என்று நாம் பார்க்க போகிறோம். அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, தலைப்பை இயேசு கிறிஸ்து மூலமாக நாம் யாராக இருக்கிறோம். உங்களுடைய தலைப்பில் எழுதி கொள்ளுங்க, இயேசு கிறிஸ்து மூலமாக நான் யாராக இருக்கிறேன். ஆமென். அநேகருக்கு தான் இன்னும் கிறிஸ்துவுக்குள் வந்த பின்பு யார் என்பதை இன்னும் அறியவில்லை. இதான் இன்னைக்கு கேட்டு அறிகிற சத்தியம். அல்லேலூயா. நீ யார் என்பதை வேதம் சொல்லுகிறது என்று நீ கவனித்து கற்றுக்கொண்டால், அந்த கண்ணோட்டத்துல, அந்த வியூல, அந்த நோக்கத்தில் நீ உன்னை பார்த்து அதற்கேற்ற நிலையில் உன்னை கொண்டு போனால் உன்னை கர்த்தர் ஓஹோ என்று ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. ஹalleluya. ஒரு ராஜாவுடைய புள்ள பூஜா தூக்கிட்டு அலைஞ்சா என்ன சொல்லுவாங்க? இந்த மோரைவன் பூஜா தூக்கிட்டு அலைவன் யாரு? ராஜாவுடைய புள்ள அல்லவா என்று சொல்லுவார். அல்லேலூயா. ஒரு ராஜாவுடைய புள்ள ராஜாவுடைய தகுதிக்கேற்ற நிலையில் இருக்க ராஜா விரும்புகிறார். ஆமென். ஆமென். நாம் யார் என்று வேதாகமம் சொல்கிறது என்று நீங்க நிருபங்கள்ல கலாத்திய நிருபத்தை நீங்கள் பார்த்தால் மிக அருமையாக எடுத்து சொல்லுகிறது. நாம் பார்க்கிற சத்தியம் கலாத்தியர் நிருபம். கலாத்தியர்கள் நிருபம் 3ஆம் அதிகாரத்துல 7வது வசனத்தை முதலாவது நாம் வாசிக்க போகிறோம். நாம் யார் என்று வேதாகமம் சொல்லுகிறது. ஆகையால் விசுவாச மார்க்கத்தார் எவர்களோ அவர்களே ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று அறிவிப்பார்கள். ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று எல்லாரும் நிமிர்ந்து பாருங்க, வாய் திறந்து எல்லாரும் சொல்லுங்க, அறிவீர்களாக. சத்தம் வரல. அறிவுபூர்வமாக நாம் அறிந்து கொள்ள வேண்டியது, நான் ஆபிரகாமின் பிள்ளை. சொல்லுங்க, நான் இயேசு கிறிஸ்து மூலமாக நான் ஆபிரகாமின் பிள்ளை ஆகிவிட்டேன். சத்தம் பார்த்தா சொல்லுங்க, நான் இயேசு கிறிஸ்து மூலமாக ஆபிரகாமின் பிள்ளை ஆகிவிட்டேன். ஆமென். ஹalleluya. எனக்கு இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்திற்கான வழியில தேவன் நடத்துறதை நான் நன்றாக அறிவேன், சாட்சியாக சொல்றேன். ரட்சிக்கப்பட்ட அந்த ஆரம்ப நாட்கள் இருந்து ஊழியத்துக்கு வந்த நாட்கள் ஆண்டவர் நடத்துறது என்னன்னா, நான் கேட்டது, ஆண்டவரே இதெல்லாம் ஏன் இப்படி எனக்கு கிடைக்கல, இந்த ஆசீர்வாதம்லாம் ஏன் வரல, இந்த மாதிரிலாம் ஏன் எனக்கு நடக்கல, இந்த மாதிரி ஏன் என்னை பயன்படுத்தல, ஏன் எனக்கு மாத்திரம் தடையா இருக்குன்னு சொல்லி நான் நிறைய காரியங்கள் கேட்டிருக்கிறேன். அப்ப ஆண்டவர் எனக்கு உணர்த்தி தெளிவுபடுத்துறது என்னன்னா, இப்படிப்பட்ட வார்த்தை நான் சொல்லி உனக்கு நான் உணர்த்தி இருக்கும் போது அதை அறிவுரை நீ அறிந்து கொள்ளலையே. என்ன அறிந்து கொள்ள? நான் திரும்ப திரும்ப இந்த நிருபத்தை படித்த போது நீ சொல்லிக்கிட்டே இருந்த ஆபிரகாமின் பிள்ளை, நான் ஆபிரகாமின் பிள்ளை. அல்லேலூயா. இப்ப குப்புசாமி பிள்ளை அல்ல, இப்ப பக்கீர்சாமி பிள்ளை அல்ல, இப்ப நான் அந்தோனிசாமி பிள்ளை அல்ல, நான் ஆபிரகாமின் பிள்ளை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சொல்லுங்க, உங்க அப்பா பேரை சொல்லி, நான் அவர் பிள்ளை அல்ல, நான் ஆபிரகாமின் பிள்ளை. சொல்லுங்க. நம்ம ரட்சிக்கப்பட்டோம், மீட்கப்பட்டோம், தேவனுடைய பிள்ளையாக நம்ம கர்த்தரை தேடி வந்த பின்பும் நம்முடைய மாம்ச பிரகாரமான பூர்வீகத்தை சொல்லிட்டே இருக்கோம். பாத்தீங்களா? இதுதான் நம்முடைய ஆசீர்வாத கேடுக்கு காரணமாயிடும். அல்லேலூயா. அரசாங்கத்தை நம்ம பதிவாயிருந்தது இருக்கட்டும், உலக பிரகாரமா இன்னார் வீடு, இன்னார் தெருவு, இன்னார் பையன், இன்னாருடைய மகன் சொல்லட்டும். ஆனா உன்னுடைய விசுவாசம் என்னவா இருக்கணும்? நான் ஆபிரகாமின் பிள்ளை. இது எனக்கு சில மாதங்களாக தேவன் அறிக்கையிட வைத்தார். என் வாழ்க்கை நடந்த சொல்றேன், சில மாதமாக அறிக்கையிட்டது. அது அறிக்கையிட்டது மட்டுமல்ல, அது சொல்லிக்கிட்டே இருக்கிற பாட்டை பாடிக்கிட்டே இருக்கிற இந்த வழக்கம். நான் ஆபிரகாமின் பிள்ளை என்பது நிச்சயம், நிச்சயம். நான் ஆபிரகாமின் பிள்ளை என்பது நிச்சயம், நிச்சயம். நான் ஆபிரகாமின் பிள்ளை என்பது நிச்சயம், நிச்சயம். வாக்குத்தத்தங்கள் சுதந்தரித்தவன், நான் வாக்குத்தத்தங்கள் சுதந்தரித்தவன். அல்லேலூயா. இது தனிப்பட்ட பாடல், அதான் நிறைய பேருக்கு கற்றுக் கொடுக்கல. அல்லேலூயா. ஏன்னா என் சொந்தத்துக்காக நாளை பாடி 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 ஏன் அறிவுல அது பதிவாகணும். சாதாரணமா இந்த உலகத்தின் பிரகாரமா இன்னார் குடும்பத்துல இன்னாருக்கு பிறந்த இன்னா பையன் இன்னா பேருங்கிற அது என் கருத்துல என் சிந்தனையில் இருக்கக்கூடாது. நான் இயேசு கிறிஸ்து மூலமாக ஆபிரகாமின் பிள்ளையாகிவிட்டேன் என்று வேத சத்தியம் சொல்லுகிறது.
பைபிள் தட்டி சொல்லு, இந்த வேதம் சொல்லுது, இயேசு கிறிஸ்து மூலமாக நான் ஆபிரகாமின் பிள்ளை. எத்தனை பேர் உங்க அறிவுபூர்வமா அறிந்து கொள்ள விரும்புறீங்க? எத்தனை பேர் சொல்லுங்க? சொல்லுங்க, நான் ஆபிரகாமின் பிள்ளை. ஆபிரகாமுடைய மகள்கள், ஆபிரகாமுடைய மகன்கள். இதை நீ அறிந்து கொண்டால் நீ ஆபிரகாமுடைய சகல ஆசீர்வாதத்தை அனுபவிக்க முடியும். ஹல்லேலூயா. நீ கிறிஸ்து இயேசு மூலமா பாவம் மன்னிக்கப்பட்டாய், கிறிஸ்து இயேசு மூலமா இரத்தத்தால் கழுவப்பட்டு விட்டாய், கிறிஸ்து இயேசு மூலமா சாபத்திலிருந்து மீட்கப்பட்டு விட்டாய். இப்போ எது மாறல? உன் அறிவு, உன் கருத்து, உன் உணர்வு என்ன செய்யல? மாறலடா. ஹல்லேலூயா. உன் மாம்ச பிரகாரமான புத்தி யோசனை என்ன செய்யல? மாறல. எல்லாம் பழசாவே இருக்குங்கிற. இப்ப அந்த பழச புதுசாக்கணும். எப்படி? நான் ஆபிரகாமின் பிள்ளை. சொல்லு, போகும்போது, வரும்போது, உட்காரும்போது, எழுந்திருக்கும் போது சொல்லணும், நான் ஆபிரகாமின் பிள்ளை. சத்தமா சொல்லுங்க, நான் ஆபிரகாமின் பிள்ளை. நீங்கள் என்னோட சேர்ந்து கோரஸ் பாடுவீங்களா? நான் ஆபிரகாமின் பிள்ளை என்பது நிச்சயம், நிச்சயம். நான் ஆபிரகாமின் பிள்ளை என்பது நிச்சயம், நிச்சயம். ஆபிரகாமின் பிள்ளை என்பது நிச்சயம், நிச்சயம். வாக்குத்தத்தங்கள் சுதந்தரித்தவன், நான் வாக்குத்தத்தங்கள் சுதந்தரித்தவன். பாடுங்க. நான் ஆபிரகாமின் பிள்ளை என்பது நிச்சயம், நிச்சயம். ஆபிரகாமின் பிள்ளை என்பது நிச்சயம், நிச்சயம். ஆபிரகாமின் பிள்ளை என்பது நிச்சயம், நிச்சயம். வாக்குத்தத்தங்கள் சுதந்தரித்தவள், நீ வாக்குத்தத்தங்கள் சுதந்தரித்தவள். ஹல்லேலூயா. சொல்லுங்க, என்ன மாத்திட்டா? என் நிலைமை மாறிட்டு, உன் மனம் மாறிட்டு, உன் குணம் மாறுவது. எத்தனை பேருக்கு புரியுது? நீ என்னைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பிட்டியோ அன்னைக்கு உன் மனம் என்ன செஞ்சிட்டு மாறிட்டு. இயேசுதான் தெய்வம், இயேசுவை தான் பின்பற்றணும், அவர் தான் காப்பாத்தினார், அவர் தான் நன்மை செய்தார் என்று உன் மனம் மாறிட்டு. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, உன் குணம் என்ன செய்யணும்? மாறணும். குணம் எப்படிப்பட்டதா இருக்கணும்? நான் ஆபிரகாமின் பிள்ளை என்ற குணம். அல்லேலூயா. சத்தம் அல்லேலூயா சொல்லுங்க. பாருங்க, ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை பாருங்க. ஆபிரகாமுடைய பிள்ளை அப்படினாலே நம்ம நினைவுக்கு வர வேண்டிய பல காரியத்தில் ஒன்று. வாசிங்க, ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை குறிப்பிட்டு வாசிங்க. அவர் வெளியே அழைத்து, அவர் ஆபிரகாமை வெளியே அழைத்து, வானத்தை அண்ணாந்து பார், நீ வானத்தை அண்ணாந்து பார் என்றார். நட்சத்திரங்களை எண்ண கூடுமானால், நட்சத்திரங்களை எண்ணுவதற்கு உன்னால் கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி அதையெல்லாம் எண்ணுப்பா அப்படின்னு சொன்னார். இயேசு நட்சத்திரத்தை என்ன சொன்னார்? பின்பு அவனை நோக்கி, இப்ப ஆபிரகாம் பார்த்து சொன்னார், ஆபிரகாமே, உன் சந்ததி இவனமாய் இருக்கும், உன் சந்ததி, உன் பிள்ளைகள் இவ்வளமாக இருக்கும் என்றார். அல்லேலூயா. அல்லேலூயா. எவ்வளமாக? நட்சத்திரத்தை போல. புரியுது? ஹல்லேலூயா. நீ உலகத்தானாக ரட்சிக்கப்படாத நபராக பாவியாக இருந்த போது இருளா இருந்திருக்கலாம். இப்போது கர்த்தர் உன்னை ஒளியாக மாற்றிவிட்டார். You are star. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீ ஒரு பிரகாசிக்கிற நட்சத்திரம். ஆமென். உன்னை சாத்தான் இருளாக்க முயற்சிப்பான், முடியவே முடியாது. எல்லாம் சொல்லுங்க, நான் ஆபிரகாமின் பிள்ளை, ஆபிரகாமின் பிள்ளை, நான் பிரகாசிக்கிற நட்சத்திரம், நான் பிரகாசிக்கிற நட்சத்திரம். அவ்வளவா வந்து நல்ல சத்தமா, நான் ஆபிரகாமின் பிள்ளை, ஆபிரகாமின் பிள்ளை, பிரகாசிக்கிற நட்சத்திரம். ஹல்லேலூயா. இதை எத்தனை பேர் பைபிள் சொல்ற சத்தியத்தை எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒவ்வொரு நாளும் நீ அறிக்கையிட வேண்டியது, நான் நட்சத்திரம். ஆடுறவன், பாடுறவன், குதிக்கிறவன், டான்ஸ் ஆடுறவன், சினிமா ஆடுறவங்க, மற்றவங்களே இந்த ஸ்டார், இவர் இந்த ஸ்டார், சூப்பர் ஸ்டார் சொல்றாங்க. அதெல்லாம் பாவம் செய்ய தூண்டுகிற இருள்கள். நான் ஸ்டார் யார் தெரியுமா? இன்னைக்கு தேசத்துக்காக ஜெபம் பண்ணி தேசத்தின் தலையெழுத்தை மாற்றுகிற, தேச மக்களை காப்பாற்றுகிற, அவர் பிள்ளைகளாக உட்கார்ந்திருக்க நீயும் நான் தான் இந்த உலகத்துல ஸ்டார். ஹல்லேலூயா. அதை ஏற்றுக்கொள்ள இருதயம் இப்போதான் இருக்குதா? எத்தனை பேர் சொல்றீங்க, நான் தான் ஸ்டார்? நல்ல கையை தட்டி, நான் இயேசுவின் பிள்ளை, நான் ஆபிரகாமின் பிள்ளை, நான் பிரகாசிக்கிற நட்சத்திரம். ஹல்லேலூயா. இதுதான் நம்ம அறிந்து கொள்ளணும்யா. இதெல்லாம் நீ அறிக்கையிடணும்யா. இதெல்லாம் நீ எப்ப பார்த்தாலும் சொல்லிட்டே இருக்கணும்யா.
ஹalleluya. அப்ப ஆபிரகாமின் பிள்ளை என்றால் நாம் பிரகாசிக்கிற நட்சத்திரம். இப்ப கலாத்தியர் 3:7ல தெளிவா படிச்சோம். விசுவாச மார்க்கத்தார் எவர்களோ, இயேசுவை ரட்சகர் தெய்வம் என்று விசுவாசிக்கிற விசுவாச மார்க்கத்தார் எவர்களோ அவர்கள் அத்தனை பேரும் ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று அறிவீர்களாக. சும்மா சொல்லுவீர்களாக சொல்லல, அறிவீர்களாக. சும்மா பேசுவீர்களாக சொல்லல, அறிவீர்களாக. என்ன அர்த்தம்? ஒரு பரீட்சைக்கு படிச்சு 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 மனப்பாடம் பண்ணி எழுதுவதற்கு அறிந்து கொள்கிறது போல நீ சொல்லி 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 உன் அறிவு உணர்வு முழுவதையும் அத்தனையும் மாத்தி எல்லாத்தையும் என்ன எழுதிடுது தெரியுமா? நீ படுத்தாலும் எழுதிச்சாலும் தூக்கத்தை உன்னை தட்டி எழுப்பி உன்னை யாருன்னு கேட்டாலும் சொல்லணும், நான் இன்னாரும் முத்துவேலு பிள்ளைன்னு சொல்லாத, நான் வடிவேலு பிள்ளைன்னு சொல்லாத, நான் குப்புசாமி மகன் சொல்லாத, நான் காத்தாயி மகன் சொல்லாத. உன்னை கர்த்தர் சொல்லுகிறார், நீ ஆபிரகாமின் மகள், நீ ஆபிரகாமின் மகள். கர்த்தர் உன்னை மேன்மையான ஸ்தானத்தில் வைக்கிறார். ஹalleluya. இந்த சத்தியத்தை அறிந்து கொண்டால் சத்தியம் உங்களை எல்லா வறுமையிலிருந்து விடுவிக்கும். ஆமென். உன் தலையை கர்த்தர் உயர்த்தும். நீ சாதாரண உலக பிரகாரமான மக்களின் ஒரு மக்கள் போல உன்னை நினைக்காதே. நீ பிரகாசிக்கிற நட்சத்திரமாய் இருக்க கர்த்தர் உன்னை அழைத்திருக்கிறார். நீ வானத்தில் ஜொலிக்கும் நட்சத்திரம். ஹalleluya. இதோ சீக்கிரமா இயேசு வரப்போகிறார். பரலோகத்தில் போய் நாம் ஜொலிக்க போகிறோம். இந்த உலகத்தில் ஒருவேளை நம்முடைய சூழ்நிலைகள் இருள் போல, கஷ்டம் போல, நெருக்கம் போல, பிரச்சனை போல அக்கம் பக்கத்தில் இருக்கிற உன்னை சூழ்ந்திருக்கிற உலகத்து மக்கள் கூட உன் மேன்மை தெரியாம உன்னை பேசிட்டு இருக்கலாம். நீ எவ்வளவு விசேஷமான நபர் என்று உன்னை அசட்டை பண்ணி உன்னை புரியாம பேசிக் கொண்டிருக்கலாம். உன்னை குறித்து முறுமுறுத்து கொண்டிருக்கலாம், உன்னை கசந்து கொண்டிருக்கலாம். ஏன்? இந்த உலகத்தில் வந்த உலக மகா ராஜா இயேசுவை உலகம் வெறுக்கலையா? உலகம் கசந்து தள்ளலையா? உலகம் அவரை பகைக்கலையா? உலகம் அவரை கல்லெடுத்து அடிக்கிறதுக்கு எல்லாரும் முறுமுறுத்து பேசலையா? எத்தனை பேர் பேசினாங்கன்னு சொல்றீங்க? அப்ப அவரை உலகம் பகைத்ததானா? உன்னை உலகம் என்ன செய்யும்? பகைக்கும். அவர் மேன்மை தெரியாமல் நடந்தது போலதான் உன் மேன்மையும் தெரியாமல் உன் உற்றார் உறவினர்கள், நண்பர், எடுத்து விட்டார், பக்கத்து விட்டார், ஊரார், உறவினர்கள், உன் வேலை ஸ்தலத்தில் உள்ளவர்கள் உன் மேன்மை தெரியாமல் பேசலாம். நான் சொல்றேன், உன் மேன்மை தெரியாம 1000 பேர் பேசலாம். உன் மேன்மை உனக்கு தெரியாமல் இருக்கக்கூடாது. சொல்லுங்க, என் மேன்மை தெரியாம 1000 பேர் இருக்கலாம். என் மேன்மை தெரியாம நான் இருக்கக்கூடாது. என் மேன்மை என்ன தெரியுமா? நான் ஆபிரகாமின் மகன். ஹalleluya. எப்படி அது மாதிரி மாறினேன்? நான் இயேசு கிறிஸ்து மூலமாக நான் மாற்றப்பட்டு விட்டேன். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்னை மாற்றி விட்டது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் மாற்றப்பட்டேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இந்த சத்தியம் அறிந்து கொள்ளுங்கள். அவர் நாமத்தினால் நாம் ஆபிரகாமின் பிள்ளை ஆயிட்டோம். நீங்களும் முயற்சி பண்ணுங்க. நான் முயற்சி பண்ண இந்த மாம்சத்துல அவ்வளவு சீக்கிரம் அறிவுபூர்வமா என்னால கொண்டு வர முடியல. ஏதோ ஜோமன்னா வந்துடும், ஏதோ ஆண்டவர் வருவார், இப்படி அபிஷேகத்தால் வந்துடும், இப்படி நிறைய பேர் சொன்னதை வச்சு அப்படியே ஓட்டிட்டு இருந்ததுல நடக்கல. உட்கார்ந்த காலையில் மாலையில் இதையே சொல்லி பாடி 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 நீங்க முயற்சி பண்ணுங்க. நீங்க எத்தனை பேர் ஆபிரகாமுடைய பிள்ளை ஈசாக்கு எப்படி வாக்குத்தத்த சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்டானோ அதே போல நீங்களும் நானும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால் நம்முடைய அறிவுபூர்வமான உணர்வு வருவதற்கு பிரயாசப்படணும். காலையில் மாலையில் இதையே சொல்லி 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 நீங்க அறிக்கையிட்டு நான் ஆபிரகாமின் மகன் என்பதை உங்கள் அறிவில் உணர்த்தி நிலைநிறுத்துங்கள். அறிக்கை இடுங்க. செய்வீங்களா? எத்தனை பேர் செய்ய வந்துறீங்க? செய்வீங்களா? இது ஒரு வீட்டு பாடமாக இந்த வாரத்தில் முழுவதும் இந்த மாதத்தில் தொடர்ந்து நீங்கள் முயற்சி பண்ணுங்க. வாலிபர்கள் வாலிபர்கள் எல்லாரும் சொல்றேன், நீங்கள் ஆபிரகாமின் பிள்ளை என்பது அறிவுபூர்வமாய் கொண்டு வாங்க. சகலவித தடைகளும் விலகி ஓடும். நம்ம அறியாமல் இருக்க சாத்தான் நம்மை வஞ்சிக்கிறான், ஏமாற்றுகிறான். அல்லேலூயா. இப்ப அடுத்து நான் சொல்ல போற சத்தியத்தின் மூலம் எப்படி ஏமாத்துறாங்கன்னு நீங்க தெரிஞ்சுப்பீங்க. இரண்டாவது நம்ம யாரு அப்படின்னு வேதம் சொல்லுது. வாசிங்க கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 13வது வசனம். கலாத்தியர் 13. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்படும் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி, கிறிஸ்து இயேசு நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். ஹalleluya. இயேசு கிறிஸ்து சாபத்திற்கு நீங்களாக்கி நம்மை மீட்டுக் கொண்டு விட்டார். எல்லாரும் சொல்லுங்க, என்னை என் சந்ததியினுடைய
விட்டார். சத்தம் வரல, நல்ல சத்தமா. நம்மை சாபங்கள் மூடிக்கொண்டிருந்தது உண்மை. கடந்த காலத்தில் நாம் கிறிஸ்துவை அறியாத போது, மனம் திரும்பாத போது, ரட்சிக்கப்படாத போது, பாவம் மன்னிக்கப்படாத போது உலக சாபம், நம்முடைய சந்ததியினுடைய சாபம் நம்மை சூழ்ந்து மூடிக்கொண்டிருந்தது உண்மை. அந்த சாபத்தால் நாம் பாதிக்கப்பட்டு கொண்டிருந்தோம். அந்த சாபத்தால் தான் நிம்மதியை இழந்திருந்தோம். அந்த சாபத்தால் தான் எல்லாம் தீமையாய் நடந்தது. அந்த சாபத்தால் தான் சில குடும்பத்தில் சில மரணங்களும் நேர்ந்தது. அந்த சாபத்தால் தான் பலவித பாடுகள், அநியாயமான வேதனைகள், சரீரங்கள் பாதிக்கப்பட்டது. அந்த சாபத்தினால் பேய் பிசாசு நம்மை ஆட்டி படைத்தது. என்றைக்கு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பி பாவ மன்னிப்பு பெற்று இயேசு கிறிஸ்து மூலமாக இந்த ரட்சிப்புக்குள் வந்தோமோ, அன்றைக்கே கிறிஸ்து இயேசுவினால் உன் சாபம் உடைக்கப்பட்டது, உன் சாபம் முறிக்கப்பட்டது, உன் சாபம் உடைத்து போனது. நீ சாபத்திலிருந்து விடுவிக்கப்பட்டாய். நல்லா தட்டி சொல்லு, அத்தனை விடுவிப்பா, அத்தனை விடுவிப்பா. சாபம் முறிந்தது, சாபம் முறிந்தது. ஹalleluya. பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாயா, மனிதனை மீட்கவே பரலோகம் சேர்க்கவே பூலோகம் வந்தாயா. நீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா, கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே இயேசு பூலோகம் வந்தாரையா. இயேசு இந்த உலகத்தில் தேவகுமாரன் இயேசு வந்தார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? ஒருவேளை இன்னைக்கு புதுசா வந்திருக்கு, ஞானஸ்நானம் இன்னும் பெறாது இருக்கு, பாவம் மன்னிக்கப்படாது இருக்கு, நீங்கள் சீக்கிரமா இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுங்கள். இயேசுவின் வழியாக நீங்கள் ஆபிரகாமின் பிள்ளைகளாக மாறுகிறீர்கள். இயேசுவின் வழியாக உங்கள் சாபங்கள் உடைக்கப்படுகிறது, உங்கள் சாபங்கள் தகர்த்தெறியப்படுகிறது. பிரியமானவர்களே, ஞானஸ்நானம் பெறாதவர்கள் கேட்டு சீக்கிரம் ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ள ஓடி வாருங்கள். நீங்கள் இன்னும் காலதாமதம் பண்ண உங்க சாபங்கள் உங்களை பாதிக்கப்பட்டுக் கொண்டே இருக்கும். உங்கள் பணம் உங்களை காப்பாற்றாது, மனிதர்கள் உங்களை மீட்க முடியாது. உங்கள் கண்களுக்கு தெரியாமல் கிரியை செய்த சாபம் பல விதத்தில் உங்கள் குடும்பத்தை பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கும் போது எப்படி நீ விடுவிக்கப்பட முடியும்? எப்படி நீ நிம்மதியாக இருக்க முடியும்? ஒருவேளை உங்கள் குடும்பத்தில் புருஷனை இந்த ரட்சிப்புக்குள் கொண்டு வரலையா? சகோதரியே, கண்ணீரோடு அழுது சொல்லி ஆகிலும் உன் கணவனை ரட்சிப்பின் வழியிலே நடத்து, உன் மனைவியை ரட்சிப்பின் வழியிலே நடத்து. சகோதரா, உங்கள் பிள்ளைகளை ரட்சிப்பின் வழியில் நடத்துங்கள். உங்கள் தாயோ, உங்கள் தகப்பனோ, உங்கள் உறவினர்களோ, நண்பர்களோ, உங்களுக்கு உரியவர்களை சீக்கிரம் ரட்சிப்பின் வழியிலே நடத்துங்கள். அப்போது உங்கள் குடும்ப சாபம் அடியோடு நொறுக்கப்படும், அடியோடு தகர்த்தெறியப்படும். சாபங்களை உடைப்பவர் இயேசு. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 53ஆம் அதிகாரம் 4-5வது வசனத்தை நீங்கள் வாசித்தால், ஏசாயா மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு 53:4-5 பாருங்கள். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு, அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார், நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் வேதனையால் அடிபட்டு பாதிக்கப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு. நல்லா பாத்தீங்களா? இயேசு அடிக்கப்பட்டது, காயப்பட்டது எதற்காக? நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமம் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. பாத்தீங்களா? நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ற ஆக்கினை தான் இயேசு மேல வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். இப்ப நம்ம வியாதி நோய் சுகமாவது எதனால? பாருங்க, அம்மா ருக்குமணி அம்மாவை கேட்டுட்டு உட்கார்ந்து இருக்கிறவங்க நேற்று தினத்துல முடியாத நிலையில் இருந்தாங்க. செபித்தோம், இயேசு சுகமாக்கினார். இயேசு குணமாக்கிட்டாரம்மா. பாருங்க, ருக்குமணி அம்மா
அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்கள், நல்ல சத்தமா, இது ஒரு நாள் அல்ல, விடிய 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 நீங்க சொல்லிட்டே இரு. என்னென்ன நன்மை நடக்குமோ எல்லாம் தானா நடக்குதா இல்லையான்னு பாரு. உன் விசுவாசம் குறைவுபடுறதுனாலதான் உன் நன்மை கிடையாது. விசுவாசம் ஏன் குறைவுபடுதுன்னா, நமக்கு நடக்குமோ நடக்காது, நான் சரியில்லை, எனக்கு வருமோ வராதோ, எனக்கெல்லாம் போயா வரும், எனக்கெல்லாம் நன்மை நடக்காது, நிச்சயம் அது கெட்டுதான் போகும், எல்லாருக்கும் கிடைக்கிறப்ப எனக்கு கிடைக்காது. இந்த கருத்து தான் நிறைய பேர் மனசுல இருக்கு. எல்லாருக்கும் நல்லா நடக்குங்க, ஆனா எனக்கு மட்டும் நடக்காதுங்க. யார் சொல்றது? நம்ம முன்னாடியே சொல்லிடும். ஆண்டவர் பாக்குறாரு. அப்போ உன் விசுவாசத்தின்படிதான் உனக்கு ஆகுது. ஆனா நீ விசுவாசத்தோட அறிக்கை சாபம் முறிக்கப்பட்டுட்டு நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், எனக்கு எல்லாமே ஆசீர்வாதமாக நடக்கும், அதை அறிக்கைட்டா அதுவே நடக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. இந்த சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்கள். நீ ஆபிரகாமின் பிள்ளை, நீ பிரகாசிக்க நட்சத்திரம். ஒண்ணு. இரண்டாவது, நீ சாபம் முறிக்கப்பட்ட நபர், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். இனி 1000 பேர் சபிச்சாலும் அந்த சாபம் உண்டு என்ன செய்யாது, வராது. சில பேருக்கு ஒரே பயம், போ போ உனக்கு என்ன நடக்குமோ உன்னை ஏசு பார்த்துவாரு, அடிப்பாரு சொல்லிட்டான்னு வச்சுங்களா, ஐயோ என்ன சொல்லிட்டாங்களே, ஏதாவது நடந்துருமே பயப்படலாமா? வேதம் சொல்லுது பாருங்க, காரணம் இல்லாமல் இட்ட சாபம் வீடு வந்து தங்காது, சேராது. அப்ப 1000 பேர் உன்னை சபிச்சாலும் சாபம் என்ன செய்யாது, வராது. நீ பாவம் செய்தா, நீதி நியாயம் தவறி போனாதான் ஆண்டவர் கேட்பார். நீ உண்மையா உத்தமமா கர்த்தருக்கு பிரியமா நடந்துட்டு இருக்கும் போது சாபம் வீட்டு வாசல் பக்கம் என்ன செய்யாது, வராது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சாபம் நம்ம வீட்டு பக்கம் வராது. பேய் பிசாசு வராது, செய்வன சூனியம் வராது. ஏன்? நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். தட்டி சொல்லுங்க கொஞ்சம், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நான் பெரிய காரியம் செய்வேன், மேன்மேலும் பலப்படுவேன். ஆமா, கர்த்தர் சொல்றார், நீ உயிரோடு இருக்க நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்க முடியாது. எதிர்த்து நிற்கிற மாதிரி தெரியும், நீ பயப்படாத. கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அல்லேலூயா. வாசிப்போம். மூன்றாவதாக கலாத்தியர் 3:14. கலாத்தியர் 3:14வது வசனத்தில் ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் நாம் யார் என்று சொல்லுவது பாருங்க. ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும் ஆவியானவருக்கு சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெறும்படியாகவும் இப்படி ஆயிற்று. எல்லாரும் சொல்லுங்க, இப்படி ஆயிற்று. இப்படி சத்தமா சொல்லு, இப்படி ஆயிற்று. முன்னாடி சாபத்துல ஆசீர்வாதம் இல்லாம அப்படி இருந்தது உண்மை. ஆனா இப்படி இப்ப ஆயிற்று. இயேசுவை ஏற்றுக்கொண்டு இயேசு உள்ள வந்தது, இயேசுவை நம்ம பின்பற்ற சீசியா ஒரு பிள்ளையாக ஜெபத்தில் தரித்து இருக்கிறதுனால இப்படி ஆயிற்று. என்ன ஆயிற்று? ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் எல்லாம் நமக்கு சொந்தம் ஆயிற்று. எல்லாரும் சொல்லுங்க, கையை உயர்த்தி, ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் எல்லாம் நமக்கு சொந்தம் ஆயிற்று. இப்ப சொல்ல மூன்றாவது, ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தில் சொந்தமானவன். சத்தம் நல்லா, ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்துக்கு சொந்தமானவன். நம்மை நாமே நம்ம பார்க்கிறோம், என்ன மனசுல பார்க்கிறோம், நான் தரித்திரம் முடித்தவன், எனக்கு வராது, எனக்கு கிடைக்காது, எனக்கு கெட்டு போயிடும், நான் செய்தது முன்னேற்ற ஆகாது, இப்படியே நம்ம நினைக்கிறோமே. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, எல்லாம் செட் பண்ணிட்டப்பா, உன் சிந்தனையினாலே நீ வீணர் ஆகிட்டு இருக்க. அல்லேலூயா. எதனால வீணர் ஆகணும்? ரோமர் நூல்ல அழகா சொல்லியிருக்காங்க, சிந்தனைகளினாலே வீணர் ஆகிறார். அல்லேலூயா. நம்ம சிந்தனையில எனக்கு வராது, கிடைக்காது, ஆகாது. ஆனா வேதாகமம் சொல்கிறது, நீ ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்துக்கெல்லாம் சொந்தமானது. ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தை பாருங்க, 13ஆம் அதிகாரம் 2வது வசனம். ஆதியாகமம் 13:2 என்ன சொல்லிருக்கு பாருங்க. ஸ்தோத்திரம். ஆபிரகாம் மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொன்னுமான ஆஸ்திகளை உடைய சீமானாய் இருந்தார். அல்லேலூயா சொல்லுங்க. ஐயா, நீங்கள் நான் யாராக இருக்க தேவன் விரும்புகிறார்? சீமாட்டின்னு எங்கே ஒரு கணக்கரை சொல்லாத, நீதான் அந்த சீமாட்டி.
மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொண்ணுமான ஆஸ்திகள் உங்ககிட்ட இருக்க இயேசு விரும்புகிறார். எத்தனை பேர் சத்தியத்தை அறிகிறீங்க? என் இயேசுடைய விருப்பம் நிறைவேற சொல்லுங்க. சொல்லுங்க கையில், இயேசப்பா உங்க விருப்பம் என் வாழ்க்கையில நிறைவேறுப்பா, நிறைவேறுப்பா. விசுவாசத்தோட கையை உயர்த்தி சொல்லு, இயேசுவே உங்களுடைய விருப்பம் என் வாழ்க்கையை நிறைவேறட்டும். ஆமென். ஸ்தோத்திரம். ஆதியாகமம் 24 34 35 வாசிங்க சீக்கிரம். ஸ்தோத்திரம். அப்பொழுது அவன், நான் ஆபிரகாமுடைய ஊழியக்காரன். இது ஆபிரகாம் சொல்ல, ஆபிரகாமுடைய ஊழியக்காரன் சொல்றான். யார் இந்த ஊழியக்காரன்? ஆபிரகாமுடைய ஊழியக்காரன் பேர் என்ன? எலியேசர். அல்லேலூயா. ஆபிரகாமுடைய வேலைக்காரன் எலியேசர் சொல்லுகிறான் ஆபிரகாமை பத்தி, கர்த்தரின் எஜமானை மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறார். அவர் சீமானா இருக்கிறார். கர்த்தர் அவருக்கு ஆடு மாடுகளையும் வெள்ளியையும் பொன்னையும் வேலைக்காரரையும் வேலைக்காரர்களையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. உங்களுக்கு ஏராளமான வேலைக்காரர்கள் கிடைப்பார். நீங்கள் ஏராளமான வேலைக்காரர்களை வைத்து வேலை பார்க்கிறீர்கள். உங்களை கர்த்தர் சீமாட்டிகளாக வைப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேர் சொல்றீங்க? அத்தனை பேர் கையை உயர்த்தி அப்படி ஆமென் சொல்லுங்க. ஏராளமான கையை உயர்த்தி சொல்லுங்க. ஏராளமான வேலைக்காரர்கள் எனக்கு இருப்பார்கள், வேலைக்காரிகள் எனக்கு இருப்பார்கள். கர்த்தர் என்னை சீமானாக வைப்பார். ஆமென். ஹalleluya. இப்ப நம்முடைய பார்வை, நம்முடைய சிந்தனை எப்படிப்பட்டதா இருக்கணும்? ஒண்ணு நீ பரதேசியா பாக்குறியா, ஒண்ணு சீமானா பாக்குறியான்னு கர்த்தர் பாருங்க. அல்லேலூயா. ஒண்ணு எப்ப பார்த்தாலும் தள்ளப்பட்ட நபர், ஒதுக்கப்பட்ட நபர், கெட்ட நபர், சரியில்லாத நபர், ஆசீர்வாதமே வராத ஒரு நபராக, முடியாத நபராக, பெரிய காரியம் நல்லதா எதுவுமே செய்யாத நபராகவே நம்ம பார்த்து கொண்டு எனக்கு வராது, கிடைக்காது, ஆகாது, போகாது, இப்படியே நம்மை அவிசுவாசத்தில் பார்க்க ஆண்டவர் பரிதாபப்படுகிறார். சரி, என் பிள்ளைக்கு எவ்வளவு மேன்மை நான் கொடுத்தோம், அதை நம்புற இருதயங்களே, இந்த சத்தியத்தை என் மகன் அறியலையே, இந்த சத்தியத்தை என் மகள் அறியலையே என்று கர்த்தர் வேதனைப்படுகிறார். ஒருவேளை இந்த சத்தியத்தை இந்த கூட்டத்தில் அறிந்தவர்களாக இருந்தால் நீங்கள் பாக்கியவான். அப்படி அறிந்தவர்களாக இருந்தால் இதையே அறிக்கையிடணும். எல்லாரும் சொல்லுங்க, அறிந்ததை அறிக்கையிடணும். நீ அறிந்திருக்கிறாய் என்பதற்கு என்ன அடையாளம்? ஒரு நாக்கு அதை என்ன செய்யணும்? அறிக்கையிடணும், அதே பேசணும். நான் சீமானா இருப்பேன், 100 ஆளை வச்சு வேலை பார்க்குவேன், நான் பெரிய பெரிய வேலைகளை செய்வேன், லட்சங்களை கோடிகளை நான் நிர்வாகம் செய்வேன், ஆமென், மாதத்தில் லட்சமா நான் சம்பாதிப்பேன், கர்த்தர் என்னை உயர்த்துவார். இதோ நாட்கள் வருகிறது, இதெல்லாம் என்ன, இந்த பாடு பிரச்சனை கஷ்டம் எல்லாம் மாறப்போகிறது, இந்த வியாதி பிரச்சனை கஷ்டம் வலி வேதனையா இதெல்லாம் சீக்கிரம் மாறப்போகிறது, நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன். எத்தனை பேர் சொல்றீங்க? ஹalleluya, ஹalleluya. கர்த்தர் உன்னை சீமாட்டியாக வைத்திருக்கிறார் என்று சொல்லுகிறார், உன்னை சீமானாக வைத்திருக்கிறார் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, சத்தியம் சொல்கிறது, இயேசு கிறிஸ்து மூலமாக நீங்கள் சீமான்களாகி விட்டீர்கள், சீமாட்டிகளாகி விட்டீர்கள். அல்லேலூயா. சரிதானா? நம்புறீங்களா? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்படி அறிக்கை இருக்கு. ஏதோ இன்னைக்கு ஒரு பிரசங்கத்தை கேட்டுட்டு போயிடுறேன், அதை அப்படியே விட்டுறாதீங்க. உன் வாழ்க்கையை நீ கடைபிடிக்க வேண்டியதை, உன்னை மாற்ற வேண்டிய விஷயத்தை கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஆமென் சொல்றீங்களா? இது என்னை மாற்ற வேண்டிய சத்தியம் எத்தனை பேர் நம்புறீங்க? இனிமேல் இதெல்லாம் நான் கடைபிடிக்கணும்னு எத்தனை பேர் நம்புறீங்க? இது இன்னைக்காக சொல்லல, உன் வாழ்நாள் முழுவதற்கும் இதை கடைபிடிக்கும்படி கர்த்தர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். இதுதான் விசுவாச வார்த்தையாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ ஆசீர்வாதத்துக்கு சொந்தக்காரி, ஆசீர்வாதங்களுக்கு சொந்தக்காரன். கர்த்தருடைய மேன்மையாய் வைக்க போகிறார், கர்த்தருடைய உயர்ந்த ஸ்தானத்தில் வைக்க போகிறார். ஹalleluya. நான்காவதாக கலாத்தியர் 4, சீக்கிரம் வாசிங்க. கலாத்தியர் 4:1 வாசிப்போம். பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், சுதந்திரவாளியானவன் எல்லாவற்றுக்கும் எஜமானாய் இருந்தும் அவன் சிறு பிள்ளையாய் இருக்கும்
இருக்கும் காலம் அளவும் அவனுக்கும் அடிமையானவனுக்கும் வித்தியாசம் இல்லை. அவனுக்கும் அடிமையானவனுக்கும் வித்தியாசம் இல்லை. வித்தியாசம் இல்லை. தகப்பன் குறித்த காலம் வரைக்கும் தகப்பன் குறித்த காலம் வரைக்கும் அவன் காரியக்காரருக்கும் வீட்டு விசாரணைக்காரருக்கும் கீழ்ப்படிந்திருக்கிறான். அவன் அந்த பிள்ளை ஒரு வளர்ச்சி அடைந்த நிலையில வர்ற வரைக்கும் வீட்டு வேலைக்காரனுக்கும் வேலைக்காரிக்கும் காரியக்காரங்களுக்கு கீழே அடங்கிதான் அவன் என்ன செய்யணும், இருக்கணும். அடுத்த வசனம், அப்படியே நாமும் சிறு பிள்ளைகளாய் இருந்த காலத்தில் இவ்வுலகத்தில் வழிபாடுகளுக்கு அடிமைப்பட்டவர்களாய் இருந்தோம். நாம் புத்திர சுவிகாரம் அடையும்படிக்கு நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்களையும் மீட்டுக் கொள்ளத்தக்கதாக காலம் நிறைவேறின போது ஸ்திரீனிடத்திற்கு பிறந்தவரும் மரியாள் வயிற்றில பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்திற்கு கீழானவருமாகிய நம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. சிறு பிள்ளைத்தனமா இருக்கிற வரைக்கும் நீ அடிமையாவா இருப்பேன்னு வேதம் சொல்லுது. இவ்வளவு ஆசீர்வாதம் பைபிள் இருக்க தேவ ஜனங்களில் அநேகருக்கு ஏன் படிக்கலன்னு கேட்டா சரியான ஒரு காரணம். என்ன காரணம்? நீ சிறுபிள்ளைத்தனமாக நீ வளர்ச்சியை பெற்றுக்கொள்ளாத நிலைமையில இருக்கிற வரைக்கும் அடிமைக்கு உனக்கு என்ன இருக்காது, வித்தியாசம். நீ அடிமையாதான் இருப்ப. நீ சீமான் வீட்டுக்குள்ள, நீ சீமாட்டி, நீ நட்சத்திரத்தை போல பிரகாசிக்கிற நட்சத்திரம். ஆபிரகாமுடைய மகன் சாபம் குறிக்கப்பட்ட நபர். இத்தனை ஆசீர்வாதம் ஏன் பலிக்கலன்னு கேட்டா இவங்க காலம் போது யாரா இருக்கிறாங்களா, சிறு பிள்ளைகளாகவே இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. இப்ப நீங்க 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் ஸ்தோத்திரம், 1 கொரிந்தியர் 13ல 11வது வசனத்தை பாருங்க. நான் குழந்தையாய் இருந்தபோது குழந்தையை போல் பேசினேன், குழந்தையை போல் சிந்தித்தேன், குழந்தையை போல் யோசித்தேன். நான் புருஷனான போதோ, இப்ப வளர்ச்சி வந்த போதோ குழந்தைகளை கேட்டதை ஒழித்து விட்டேன். சின்ன பிள்ளைத்தனமா செய்யற வேலையெல்லாம் நான் ஒழிச்சுட்டேன். இப்ப அப்பா என்ன நம்புறாரு, அப்பாவுடைய சொந்தம் அப்படியே எனக்கு சொந்தமாகுது. அப்பா வண்டியை கொடுத்து என்ன போக சொல்றாரு, அப்பா காரை கொடுத்து என்ன ஓட்ட சொல்றாரு, அப்பா என்ன நம்பி சொத்துக்களை கையில கொடுக்கிறாரு, அப்பா என்ன நம்பி லட்சங்களின் கோடி என் கையில கொடுக்கிறாரு. ஏன்? குழந்தைக்கு ஏற்றவைகளை என்ன செஞ்சேன், ஒழித்து விட்டேன். எத்தனை பேருக்கு சத்தியம் புரியுது? புரிஞ்சுதா? புரியவே இல்லையா? அல்லேலூயா. சில பல வருஷம் ஆனாலும் அவங்கள பார்த்து இவங்கள பார்த்து அவங்க சொன்னது இவங்க சொன்னதுன்னு கேட்டு சின்ன பிள்ளைங்க எப்படி கேப்பா வச்சு கேட்குமோ அத மாதிரி சில தேவ பிள்ளைகள் பல வருஷமா சத்தியத்தை கேட்கிறவர்கள் இன்னும் கேப்பா பேச்சு கேட்டுக்கொண்டு இன்னும் வளர்ச்சி இல்லாத நிலையில் இருக்கும் போது பரலோக தகப்பன் பார்க்கிறார். உன்னை நம்பி ஆபிரகாம் ஆசீர்வாதம் அவங்களுக்கு என்ன செய்ய முடியாது, கொடுக்க முடியாது. உன்னை நம்பி லட்சத்தின் கோடி கையில் என்ன செய்ய முடியாது, கொடுக்க முடியாது. உன்னை நம்பி நான் பல பெரிய விஷயங்களை நான் உன் கையில கொடுத்து உன்னை செயலாக்க வைக்க முடியல. ஏன் என்றால் உன் சிந்தை, உன் அறிவு, உன் தெளிவு இன்னும் குழந்தை மாதிரியே இருக்கப்பா. பவுல் சொல்லுகிறார், படித்தவர் பவுல் சொல்லுங்க, நான் குழந்தைய போல இருந்தேன். ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப நாட்கள்ல குழந்தைய போல இருந்தேன், குழந்தைய போல பேசினேன். இங்க பார்த்தாலும் அவங்கள்ட்ட வரன்னு சொல்லிடுவேன், இவங்கள்ட்ட வரன்னு சொல்லுவேன். அங்கேயும் போக முடியாது, இங்கேயும் போக முடியாது. நான் இதை செய்யறேன்னு சொல்லுவேன், செய்ய முடியாது. வரேன்னு சொல்லுவேன், வர முடியாது. கொடுப்பேன்னு சொல்லுவேன், கொடுக்க முடியாது. இந்த மாதிரி ஆரம்ப நாட்கள்ல விசுவாசிகள் இருந்திருக்கலாம். ஆனா போக 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 வளர்ச்சி அடைந்த நிலையில செய்யறேன்னா செய்யறேன், செய்ய முடியாதுன்னா செய்ய முடியாது, வர்றேன்னா வர்றேன், வர முடியாதுன்னா வர முடியாது, போவேன்னா போவேன், போக முடியாதுன்னா போக முடியாது. அல்லேலூயா. புரியுது? அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, வளர்ச்சி அடைந்த ஒரு நிலையை தேவனிடத்தில் எதிர்பார்க்கிறார். முதிர்ச்சியை தேவன் எதிர்பார்க்கிறார். செய்ய வேண்டிய காரியங்களில் சத்தியத்தை கைக்கொண்டு நடக்க வேண்டிய விஷயத்துல கேப்பா பேச்சு கேட்டோம், அவங்களை இவங்களை பார்த்தோம், அவங்க எப்படி போயிட்டாங்க, இவங்க எப்படி போயிட்டாங்க, அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க. அல்லேலூயா. ஆமா, நீங்க ராஜாக்கள் புத்தகத்தில் பாத்தீங்கன்னா 2 தீர்க்கதரிசி, தேவனுடைய மனுஷன் ஒரு தீர்க்கதரிசி, இன்னொரு கிள தீர்க்கதரிசின்னு சொல்லி பைபிள் எழுதிருக்கு. அந்த தீர்க்கதரிசியாலே இந்த தீர்க்கதரிசி கெட்டு போயிட்டான், செத்து போயிட்டான். 1 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரம் நினைக்கிற படிச்சு பாருங்க. அல்லேலூயா. நல்ல தேவனுடைய மனுஷன் தான், அவன் சொன்னபடி
சிரிப்புல தனமா. இன்னொரு தீர்க்கதரிசி சொல்றாரு, இல்ல கர்த்தர் உன்னை சாப்பிட்டு போக சொன்னாரு, என் வீட்டுக்கு வாட்டதும் கர்த்தர் ஏற்கனவே சொல்லி அதற்கு அவன், உம்மை போல நான் தீர்க்கதரிசிதான், பாத்தீங்களா, உன்னை போல நான் விசுவாசிதான், நான் சொன்னதை கேளும்பாங்க. அவன் அப்பம் புசித்து தண்ணீர் குடிக்க நீ அவனை திருப்பி உன் வீட்டுக்கு அழைத்துக் கொண்டு வா என்று ஒரு தூதன் கர்த்தருடைய வார்த்தையாக என்னோட சொன்னான் என்று அவனுக்கு பொய் சொன்னான். பொய் சொன்னான். தீர்க்கதரிசி பொய் சொல்றான். அப்ப விசுவாசி சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா? கண்டுபிடிச்சிங்க யார் உண்மையானவங்க, யார் சொல்றதை கேட்கணும், யார் காட்டுற வழிகளை ஆலோசனை கேட்கணுங்கிறத நம்ம என்ன செய்யணும், சிந்திக்கணும். இவன் அப்படியே கீழே எழுதிருக்கு. சரி, கர்த்தர் என்கிட்ட சொன்னார், நீ அப்பம் புசிக்காத, தண்ணி குடிக்காத, போட முடியாது, திரும்பி வராத, இந்த ஊழியத்தை செய்யுறார். ஆண்டவர் மாறுவாரா? மாற மாட்டாரு. இந்த மனுஷன் தெரிஞ்சுக்கணுமே, இன்னும் குழந்தை மாதிரி இருக்கிறாங்க. கர்த்தரை அறிவுல எப்படி இருக்கிறான்? குழந்தை மாதிரி இருக்கிறான். அவன் சொன்னதை கேட்டு அப்படியே அவன் வீட்டுக்கு போனான், பெரிய இடம் போட்டான், எல்லாம் வச்சான், உருட்டி போட்டான். பாருங்க, கபாலுக்கு அதே தீர்க்க தரிசனம் வரம் வந்துட்டு. தீர்க்க தரிசனம் என்பது ஒரு வரம். அப்பம் புசிக்கவும் தண்ணீர் குடிக்க வேண்டாம் என்று அவர் விளக்கின சத்துக்களை திரும்பி அப்பம் புசித்து தண்ணீர் குடித்தபடினால் உன்னுடைய பிரேதம் உன் பிதாக்களின் கல்லறையை சேர்வது என்று ஊருக்கே சொல்ல போமாட்டா கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். பாத்தீங்களா, அதே மாதிரி சொரன்னு வைத்த அவன் கழுதுல போன மாதிரி எதுக்கு ஒரு சிங்கம் வந்துச்சு, அந்த தீர்க்கதரிசியை அடிச்சு வழியிலே கொண்டு போட்டு கர்த்தர் ஒப்பு கொடுத்தார். நிறைய விசுவாசம் பாதிக்கப்படுறது விசுவாசிகளால், நிறைய ஊழியக்காரன் பாதிக்கப்படுறது ஊழியக்காரர்களால். உலகத்தாருக்கு எடுத்துருவாங்க நினைக்காதீங்க. விசுவாசிகள் நல்லவங்க தான், கர்த்தருடைய பிள்ளைங்க தான். ஆனா இதுல யார் வார்த்தை நம்பணும், யார் வார்த்தை கேட்கணும், யார் வழிகாட்டுதலை ஏற்றுக்கொள்ளணுங்கிறத நமக்கு வளர்ச்சி வேண்டும். புரியுது? அல்லேலூயா. சும்மா எடுத்ததெல்லாம் பாடுன்னு நினைச்ச மாதிரி யார் எது சொன்னாலும் கேட்டு செய்யாத. வசனத்தை பாரு. ஒருத்தர் சொன்னா வசனம் எழுதியிருக்கான்னு பாரு. ஒருத்தர் காரியத்தை சொன்னா இதை செய்ய சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்காரான்னு பாரு. பைபிள்ல இருக்குதான் பாரு. அல்லது எந்த குழப்பமா இருந்தாலும் ஊழியக்காரர்கிட்ட போன் பண்ணி ஊழியக்காரர்கிட்ட கேளு. சில சொல்லுவாங்க, அவங்க சில பேர் செய்யும் போது பாஸ்டர்கிட்ட சொல்லாத, ஊழியக்காரர்கிட்ட சொல்லாத. அப்ப உன் புத்தி எங்க போச்சுன்னு ஆண்டவர் கேட்பார். பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் ஊழியக்காரர்கிட்ட முடிஞ்சு சொல்லக்கூடாது. நல்லா புரிஞ்சுக்கணும். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, இதெல்லாம் என்னவா இருக்கு? குழந்தை. சொல்லுங்க, என்னவா இருக்கு? குழந்தை. முன்னாடி பாஸ்டர்கிட்ட சொல்லாத, ஊழியக்காரர்கிட்ட சொல்லாத. நமக்குள்ள டீலிங் வச்சுப்போம், நமக்குள்ள பேசிப்போம், நமக்குள்ள போய்வோம், நமக்குள்ள சமத்தம் பேசிடுவோம். ஹல்லேலூயா. ஜாக்கிரதை. என்னைக்கு இருந்தாலும் காய் முத்துனா சந்தைக்கு வந்து ஆகணும். பைபிள் உலக வசனம் சொல்லுவாங்களா? முத்துனா எங்க வந்து ஆகணும்? சொல்லுங்க சீக்கிரம். அல்லாம குறையாது. என்ன மறந்துட்டீங்க? இல்லாம வலிக்காதா? நான் நிறைய மறந்துட்டேன். அல்லேலூயா. நெருப்பு இல்லாம புகையாது. புரியுதா உங்களுக்கு? என்னைக்கு இருந்தாலும் சரி பிள்ளைகளே, அப்பா அம்மாவுக்கு தெரியாம செய்வோம். இது அம்மாட்ட சொல்ல வேண்டாம், இது அப்பாட்ட சொல்ல வேண்டாம். ஜாக்கிரதை. எந்த விஷயத்தை அப்பாட்ட சொல்லணும், அப்பாட்ட சொல்லணும். அப்பாவிடத்துல பகிர்ந்து கொள்ளாத ஒரு பிள்ளை நீ குடும்பத்துக்கு அடிக்க நெருப்பு வைக்கிற. அம்மா கால போட்டு சொல்ல வேண்டிய விஷயத்தை சொல்ல வேண்டிய நேரத்துல என்ன செய்ய சொல்லு. இல்லன்னா உன் வாழ்க்கைக்கு அடிக்க நெருப்பு வச்சுக்கிற. சொல்ல வேண்டியதை உடனடியா சொல்லு. சில எந்த எல்லாரும் காசு கொடுத்து கேட்டுங்க, இதை சபைக்கு சொல்லாதான், இதை பாஸ்கிட்ட சொல்ல வேண்டாம்னு யாரோ சொன்னாங்கன்னா அந்த விசுவாசியை குறிச்சுக்கிட்டு இனிமே அவன் வீட்டுக்கு போவாத. நீ அன்னைக்கு புத்தியா இருக்கணும், அன்னைக்கு நீ ஒதுக்கணும். ஏன்னா சபைக்கு ஏன் இவங்க மறைக்கிறாரு? இந்த அக்கா ஏன் சபைக்கு மறைக்கிறாங்க? இந்த அண்ணன் ஏன் ஊழியக்காரங்களுக்கு மறைக்கிறாங்க? அப்போ நீ சுதாரிக்க வேண்டாமா? அன்னைக்கு நீ யோசிக்க வேண்டாமா? யோசிச்சா நீ வளர்ந்த பிள்ளை. யோசிக்க தெரியலையா? நீ குழந்தை உன்னை முட்டாய் கொடுத்தா சப்பிக்கிட்டு இருப்ப. உனக்கு நான் பின்னாடி கத்திசை பேசிக்கிட்டு வரணும். சப்பிக்கிட்டே இருப்பியா? உனக்கு சொந்த அறிவு, உனக்கு சொந்த புத்தி, உனக்கு கடவுள் கொடுத்த ஞானம் எங்கே? யோசிக்கணும். வளர்ச்சி நாளுக்கு நாள் வளர்ச்சி அடைய வேண்டுமானால் தேவனுடைய ஜனமே குழந்தையை போல பேசாத, குழந்தையை போல யோசிக்காத, குழந்தையை போல சிந்திக்காத. கூப்பிடுறவங்க பின்னாடி போவாங்க, நம்பர் கேட்பாங்க. அக்கா உங்க நம்பர் கொடுங்க. தங்கச்சி உன்னை பார்த்தா நல்லா இருக்கு, நல்லா பாடுற, பைபிள்லாம் படிக்கிற, உங்க நம்பர் கொடுங்க. ஏன்னா உனக்கு
கேட்பாரு. கேட்பாரா கேட்க மாட்டாங்க? எத்தனை பேர் சொல்றீங்க கேட்பா? ஆண்டவர் சொல் குழந்தை தனமா இருக்காங்க. அவர் அப்படியே ஆசீர்வாதம் முழுதும் சிலருக்கு ஏன் இன்னும் பலிக்கல? சொல்லுங்க இப்ப சீக்கிரம் பதில். ஏன் பலிக்கல? நல்லா ஈஸியா பதில் சொல்லுவாங்க. ஏன் பலிக்கல? குழந்தை தனம். சொல்லுங்க. குழந்தைய போல பேசுறது, குழந்தைய போல மாட்டுறது, அப்படியே கூடி போறது, கூடி பேசுறது, கூடி உட்கார்றது, கூடி நடக்கிறது. ஒன்று வளர்ந்த பிள்ளையா இருந்தா தகப்பன் காதுல போடாம எந்த காரியத்தையும் செய்ய மாட்டேன். சபைக்கு எதிராக எந்த காரியத்தையும் செய்ய மாட்டேன். ஊழியத்துக்கு எதிராக எந்த காரியத்தையும் செய்ய மாட்டேன். 1000 பேர் ஆசை வார்த்தை காட்டினாலும் யாரோட உறவு இருக்கும்? சபையோட, ஊழியக்காரங்களோட, ஆவிக்குரிய பெற்றோரோட உன் உறவு சரியா இருக்கணும். நீ எத்தனை இடத்துல சத்தப்படாத ஓடுற, எத்தனை காரியத்தை சொல்லாத கொள்ளாத போயிட்டு இருக்க வந்துட்டு இருக்கேன்னு எனக்கு காதுல கேட்கும் போதுதான் யோசிச்சு பொறுமையா இருப்ப. என்ன தெரியுமா? சரி, அது நல்லதாவே முடியிட்டு ஆண்டவரே, ஒரு நாள் அந்த கண்காசிக்கிட்டு வரக்கூடாதுன்னு நான் வேண்டிக்கிட்டு இருக்கிறேன். ஆனா நீ ஓடிக்கிட்டே இருப்ப. ஆனா பரலோக தகப்பன் நான் பேசாம உட்கார்ந்துருந்தாலும் அவர் உட்கார்ந்து மாட்டார். மாட்டிக்கிற சூழ்நிலையில என்ன செய்யணும்? மாட்டிக்கிற நிலைமை சிறுபிள்ளை கூட இருக்கக்கூடாது. பைபிளையும் சுட்டி காண்பிக்கிறேன். ஊழியக்காரன் இருக்கிறார், விசுவாசி கிடைக்கிறார். எல்லாரும் அல்ல. இதுல உத்தமர்கள் உத்தமிகள் உண்டு. கர்த்தருக்கு பயந்த கூட்டம் இங்க உண்டு. தேவனுக்கு பயந்த தேவ ஜனம் இங்க உண்டு. ஆனா சிலர் இருக்கும் பாருங்க, அது அகங்காரம், இருதய கடினம். என்ன சொன்னாலும் சரி, வணங்கா கழுத்து. அது அப்படிதான் இருக்கும். ஏன்னா அது முன்குறிக்கப்பட்டது எதுக்கோ எனக்கு தெரியாது. என் சத்தத்துக்கு செவிகொடாதது எல்லாம் நான் கட்டி மேய்ச்சி கொண்டு போக என்னால் முடியாத விஷயத்துல என்னால் முடியாது. எல்லாத்தையும் நான் அவர்கிட்ட ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே ஒரு நாளைக்கு 4 முறை சொன்னப்பா, என் கடமை சொல்லிட்டேன், நீங்க பார்த்துங்க. அவ்வளவுதான். மேற்பட் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் ஆடுகள் இங்க உண்டு. உங்களை கர்த்தர் வளர செய்வார், உங்களை கர்த்தர் பெருக செய்வார், உங்களை கர்த்தர் மேன்மைப்படுத்துவார். ஆமென் சொல்றீங்க? ஆமென். அப்ப 4வது பாக்குறோம், நான் குழந்தையை போல அல்ல, வளர்ச்சி அடைந்தவர்களாக இருக்க வேண்டும். எத்தனை ஆமென் சொல்றீங்க? 1000 தான் துன்பம் வந்தாலும் அழுகாது, 1000 தான் துன்பம் வந்தாலும் அழுகாது, ஆவியின் பட்டயம் உண்டு, அச்சம் இல்லை, பயம் இல்லை. ஆவியின் பட்டயம் உண்டு, அச்சம் இல்லை, பயம் இல்லை. அல்லேலூயா. அப்படிங்க 1000 பிரச்சனை துன்பம் வந்தாலும் வளர்ந்த பிள்ளைகளா நீங்க நடந்துக்கணும்னு சொன்னா கர்த்தரை விட்டுறக்கூடாது, வசனத்தை தாண்டி போயிடக்கூடாது. சபை ஐக்கியம் ஊழியக்காரனுடைய ஆலோசனை விட்டு தவறிட கூடாது. பிரச்சனை 1000 இருக்கலாம், மனுஷனுக்கு 1000 சொல்லலாம், சூழ்நிலை வித்தியாசமா இருக்கலாம். இங்க ஒருத்தர் சொல்லலாம், அங்க ஒருத்தர் சொல்லலாம், எதுக்கு ஒன்று சொல்லலாம், பக்கத்துல ஒன்று சொல்லலாம். இங்க நடந்த விஷயங்களை கூட அவங்கள பத்தி இவங்கள பத்தி என்னென்னமோ சொல்லி உன் மனசை கலைக்கலாம். நீ வளர்ந்த பிள்ளைங்களுக்கு என்ன அடையாளம் தெரியுமா? அப்படியா, சரி, நான் எல்லாம் பாஸ்டர்கிட்ட பேசிக்கிறேன். ஐயோ, நீ பாஸ்டர்கிட்டே போய் பேசுறேங்கய்யா, என்ன பத்திலாம் சொல்லுவியா அப்படின்னா, ஆமா சொல்லுவேன். அப்ப மறுபடியும் உங்க வருவாங்களா? சில பேர் உணவு விசாரிக்கிறதுக்கு அவங்களோட சேர்த்து இருக்கிறதுக்காகவே அவங்க ஊழியக்காரங்க விட்டு சபையை விட்டு பிரிஞ்சு செயல்படுவாங்க. ஏன்னா பல விஷயத்தை அவங்களுக்கு என்ன செய்யணும், இவங்க சொல்லணுமா, பகிர்ந்துட்டே இருக்கணுமா. இது ஆசீர்வாதமா, இது சாபத்தில் முடிஞ்சது. ஆனா நீ சபைக்கு ஊழியத்துக்கு கர்த்தருக்கு ஊழியக்காரங்களுக்கு நேர் வழியில போனீங்கன்னா உன்னை பத்தி எல்லாரும் என்ன தெரிஞ்சுக்கணும்னா, இவன் காதுல எதை சொன்னாலும் அடுத்த சமயம் சபையில போய் சொல்லுவா, இவங்க காதுல எதை சொன்னாலும் அடுத்து ஊழியக்காரங்க பகிர்ந்துக்குவாங்க. அப்ப இவங்களும் ஊழியக்காரங்களும் இவங்களும் சபையில் ஒன்னா இருக்கிறாங்க அப்படின்னு எல்லாரும் தெரிஞ்சுக்கிற அளவுக்கு நீ நடந்தீங்கன்னா நீ வளர்ந்த பிள்ளை. நீ என்ன பிள்ளை? வளர்ந்த பிள்ளை. மறைச்சி இல்ல, நம்ம உள்ள பேசும், நம்ம உள்ள வச்சு இந்த பிள்ளைகளை பாத்தீங்களா, கூட்டாஞ்சோறாங்க பாத்தீங்களா, உங்க அப்பா வராங்கடி தெரியாம காசு எடுத்துருவாங்க, கடையில வாங்கிக்குவோம். உங்க அம்மா வராங்கடி நீ வா தெரியாம செஞ்சுவோம். உங்க அப்பா வராங்கடா தெரியாம காசு எடுத்துருவாடா, சட்ட பாயத்துல இருக்கு பாருடா எடுத்துருவாடா. இது அவங்க பிள்ளை தெரியாம செய்யல, அது தப்பு தானே. அது எத்தனை பேர் புரியுது நான் சொல்றது? அந்த சின்ன பிள்ளை மாதிரியே இந்த விசுவாசிகள் பண்ணிக்கிட்டு தெரியாம அப்படி செஞ்சு கடைசியில பிரச்சனை என்ன
ஆசீர்வாதம் சாபமாயிடும். ஆனா வளர்ந்த பிள்ளை என்ன செய்யும்? எந்த விஷயமா இருந்தாலும் என்னைக்கா இருந்தாலும் அப்பாவுக்கு ஒரு நாளைக்கு தெரியும், அம்மாவுக்கு ஒரு நாளைக்கு தெரியும். அன்னைக்கு நான் குற்றவாளியா என்ன செய்யணும்? நிக்கணும். அதனால ஆரம்பிக்கும் போது நான் என்ன செய்வேன்? என் அப்பாட்ட சொல்லுவேன், சபைக்கு தெரியப்படுத்துவேன், ஊழியர்களுக்கு சொல்லுவேன், ஊழியர்களை இதை தெரியப்படுத்துவேன். அவங்களுக்கு மறைவா எந்த காரியத்தையும் செய்ய மாட்டேன். நானும் சபையும் ஒன்னா இருக்கணும். எல்லாரும் சொல்லுங்க, நானும் சபையும் ஒன்னா இருக்கணும். சொல்லுங்க, நானும் ஊழியக்காரங்களும் ஒன்னா இருக்கணும். எனக்கு தெரிஞ்ச அத்தனை அவங்க காதுல சொல்லி ஆகணும். ஆமென். நீங்க சொல்ல எல்லாத்தையும் போட்டு உடைக்கணும்னு நினைக்காதீங்க. எனக்கு தெரியும் பல விஷயங்களை தேவன் கற்றுக் கொடுத்திருக்கிறார். எதுவுமே தெரியாத நானும் அப்படியே தான் இருப்பேன். ஆனா நீங்க பல விஷயங்களை சொல்லியிருப்பீங்க. அது நான் ஒரு தகப்பன ஸ்தானத்தில் நடந்துக்கணும்ல. ஏற்ற நேரம் ஏற்ற காலம். சில சமயத்துல பாத்தீங்கன்னா இப்படி செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. கர்த்தர் காலரை பிடிச்சு கொடுக்க மாட்டாரு, சிண்ட பிடிச்சி என் கையில கொடுப்பார். இந்த நிக்கிறான் பாரு, இவன் தான் சிண்ட பிடிச்சி ஏற்ற நேரத்துல கையில என்ன செய்வாரு? கொண்டாந்து உட்கார வைப்பார். அல்லேலூயா. அது வரைக்கும் நான் எப்படி இருப்பேன்? சொல்லுங்க, எதுவுமே தெரியாம தான் இருப்பேன். அதனால நீங்க தயவுசெய்து புரிஞ்சுங்க. இதெல்லாம் போய் சொல்லாது, அதெல்லாம் போய் சொல்லாது நினைச்சிடாதீங்க. இல்லைன்னா நம்ம ஆத்மா காப்பாற்றப்பட முடியாது, உனக்கு ஆலோசனை கிடைக்காது. ஆத்மா பரலோகராஜ்யம் போகணும்னு சொன்னா நான் ஒரே மனமா இருக்கணும், ஒரே சபையா. பைபிள்ல புதிய ஏற்பாட்டுல ஆதி காலத்து சபையை பற்றி எழுதியிருக்காங்க. ஒரே இருதயமும் ஒரே மனமும் உள்ளவர்களா இருந்தார்கள். ஆமென். அப்படி உங்களை காத்துக்குங்க. இதுதான் வளர்ச்சி அடைந்த பிள்ளைகள், இதுதான் முதிர்ச்சி உள்ளவர்கள். ஆமென் சொல்லுங்க. எல்லாரும் சொல்லுங்க, எத்தனை பேர் வளர்ந்த பிள்ளையா நடந்துப்பீங்க? எத்தனை பேர் வளர்ந்த விசுவாசியா நடந்துப்பீங்க? குழந்தைய போல நீ என்ன செய்யக்கூடாது? நடக்கக்கூடாது. சபைக்குள்ள இருக்கிற யாரையாவது காரணம் காட்டிட்டு உன்னை நீ கெடுத்துக் கொள்ளக்கூடாது. சபையில் இருக்க வாலிப பிள்ளைகள் சரியில்லைன்னு ஓ பிள்ளைய கெடுத்துடாத. சபையில் இருக்க குடும்பத்துல சரியில்லைன்னு ஓ குடும்பத்தை கெடுத்துடாத. நீ கர்த்தரை தேடி கர்த்தருடைய பாதையிலே போ. கர்த்தர் உன்னை உன் பிள்ளைகளை காக்க கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஆமென். ஆமென். இந்த சபையில வைத்து உருவாக்கி எத்தனை பேரை இன்னைக்கு ஆண்டவர் பிரகாசிக்க வைத்திருக்கிறார். வச்சிருக்காங்க. கெட்டு போன யாரையாவது ஒருத்தர் காரணம் காட்டுவாங்க, அதை வச்சுக்கிட்டே நீ கெட்டு போயிடாத, பிரகாசிக்கிறவர்களை பாரு. வேதாகமம் சொல்லுது கடைசியா கலாத்தியர் 4 1 to 3 வரைக்கும் பாருங்க. கலாத்தியர் 4 1 to 3 வரைக்கும் தகப்பன் குறித்த காலத்தை அறிந்த பிள்ளைகளாக இருக்க வேண்டும். தகப்பன் குறித்த காலம் வரைக்கும் காரியக்காரருக்கும் வீட்டு விசாரணைக்காரருக்கும் கீழ்பட்டு இருக்கிறான். அப்படியே நாமும் சிறு பிள்ளைகளாய் இருந்த காலத்தில் இவ்வுலகத்தின் வழிபாடுகளுக்கு அடிமைப்பட்டவர்களாய் இருந்தோம். நாம் புத்திய சுரிகாரத்துடைய வசனத்தை வாசிக்கிற உதவி செய்யறவங்க நல்லா கவனிச்சீங்க. தகப்பன் குறித்த காலம் எழுதிருக்கா? இரண்டாவது வசனம், தகப்பன் குறித்த காலம் வரைக்கும் அவன் காரியக்காரருக்கும் வீட்டு விசாரணைக்காரருக்கும் கீழ்பட்டு இருக்கிறான். கீழ்பட்டு தான் இருக்கணும். தகப்பன் ஏன் அந்த காலத்தை குறித்து வச்சிருக்காரு தெரியுமா? வளர்ச்சி வரட்டும், உணர்வு வரட்டும், முதிர்ச்சி வரட்டும். அப்புறம் நான் லட்சத்தை நம்பி கையில கொடுக்கலாம், இடத்தை கையில கொடுக்கலாம், ஒரு பெரிய வீட்டை கையில கொடுக்கலாம், பெரிய வேலையை கையில கொடுக்கலாம், பேரை பெருமைப்படுத்தலாம், 100 பேருக்கு முன்னாடி நான் இவங்களை நிறுத்தலாம், 1000 பேருக்கு முன்னாடி இவங்களை நிறுத்தலாம்னு அவர் ஒரு காலத்தை குறித்து வச்சுட்டு அமைதியா தகப்பன் உட்கார்ந்து இருக்கிறார். இது நினைச்சா எவ்வளவு ஒரு பெரிய பாரமா இருக்கு தெரியுமா? தேவ ஜனங்களை குறித்து ஆண்டவர் தாகத்தோடு உட்கார்ந்து இருக்கிறாருங்க. நீங்க கர்த்தர் கொடுக்கலன்னு நம்ம நினைப்போம், ஆனா ஒரு வச்சிட்டு ஏங்கிட்டு உட்கார்ந்து இருக்கிறார். நான் என்னைக்கு என் பிள்ளைகிட்ட இதை தூக்கி கொடுக்கணும், என் மவள்கிட்ட என்னைக்கு நான் இதை நம்பி கொடுக்கணும், அவ என்னைக்கு வளர்ச்சி அடைவாளோ காலத்தை வச்சுட்டு தவிக்கிறார். நீ என்னைக்கு நீ வளர்ச்சி அடைந்த நிலையில் வருகிறாயோ அது வரைக்கும் கர்த்தர் காத்து இருக்கிறார். உன் கையில தூக்கி கொடு. ஹல்லேலூயா. தகப்பன் குறித்த காலம் வரைக்கும் வீட்டு விசாரணைக்காரருக்கும் கணக்க பிள்ளைக்கும் இருக்கிற வேலைக்காரர்களுக்கும் நீங்க எப்படி இருக்கணும்? அடிமையானா. ஏன்னா சின்ன பிள்ளை இது ஏதாவது தப்பு பண்ணிடும். நீங்க நிறைய பாத்தீங்கன்னா ரொம்ப விளக்க வேண்டியல, பெரிய கோடீஸ்வரர் பண்ணையா, அவருடைய சின்ன குழந்தைய யார் பார்த்து சொல்லிட்டு போறாங்க? வேலைக்காரங்க, பிள்ளை பத்திரம் பாத்துக்கடா, அது பிள்ளை இருக்க போது பாரா, பிள்ளை கையில அது முன்னாடா. ஆனா அவன் தான் சீமான். வருங்காலத்து சீமான் யாரு? அவன் தான். வருங்காலத்து எஜமா யாரு? சொல்லுங்க சீக்கிரம். வருங்காலத்து சீமான் அவன் தான், எஜமான் அவன் தான், கோடீஸ்வரர் அவன் தான். ஆனா அவர் இப்ப யார் கையில எதை ஒப்பு கொடுக்கிறாரு? அடிமை கையில,
வளர்ச்சி வரல. ரொம்ப எனக்கு பாரமா இருக்கு. இது உங்க மனசுக்கு எத்தனை பேருக்கு புரிஞ்சு பாரப்படுவீங்க எனக்கு தெரியும். அந்த ஒரு மெச்சூரிட்டி, இந்த வளர்ச்சி, அந்த திறம், நாக்கடக்கம், வாய் அடக்கம், யாருக்கு சொல்லணுமா மட்டும்தான் சொல்லணும், யாருக்கு பகிர்ந்துக்குமா மட்டும்தான் பகிர்ந்துக்கணும், யாருக்கு இதை சொல்லி ஜெபிக்கணுமா மட்டும்தான் சொல்லணும். கண்டவங்கள்ட்ட கண்டவாரி பேச மாட்டேன். நான் வளர்ச்சி அடைந்து விட்டேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு அநேகர் புருஷன் சரியில்லையா, புருஷன் சரியில்லை, என் பொண்டாட்டி சரியில்லை, பொண்டாட்டி சரியில்லை, என் பொண்ணு முடியா, பையன் முடியா, இந்த மாதிரியா அந்த மாதிரியா மற்றவர்களெல்லாம் சொல்லி குடும்பத்தை தூத்தி விட்டு ஊரை நாரடிச்சு எல்லாத்தையும் தெருவில் விட்டுட்டு கடைசியில தெரியாம பண்ணிட்டேன் ஏசப்பா என்ன செய்வார்? ஐயோ பாவம். இதற்கு அடிமை கையில ஒப்பு கொடுத்து அடிமையை பார்த்து சொல்லணும். இதை நம்பி நான் எதுவும் செய்ய முடியாது. நீங்க கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா எல்லா பாவப்பட்டியல் இதெல்லாம் உங்க காலுக்கு மேல் இருக்கணும்னு சொல்லியிருக்கிறார். குறிப்பா 3ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரத்தை கலாத்தியரை வீட்டுல போய் உட்கார்ந்து படித்து சிந்தித்து நீங்க யார் என்று இன்னொரு விஷயம் நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். வாலிபர்களே, முழங்காலிலிருந்து அறிந்து கொள்ளுங்கப்பா. சத்தியத்தை அறிந்து சத்தியம் உங்களை விடுதலை. முழங்கால் படிக்க செய்ய. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து மூலமாக நாம் யாராக இருக்கிறோம்? முழங்கால் படிக்க சொல்லுங்க. இயேசு கிறிஸ்து மூலமாக நாம் யாராக மாறிவிட்டோம்? நாம் ஆபிரகாமின் பிள்ளைகளாக மாறினோம். பிரகாசிக்கும் நட்சத்திரங்களாகிவிட்டோம். சாபம் குறிக்கப்பட்டவர்களாக மாறிவிட்டோம். ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்துக்கு சொந்தக்காரர்களாக நாம் மாறிவிட்டோம். ஆசீர்வாதத்துக்கு நாம் சுதந்திரவாளியாக நாம் மாறிவிட்டோம். குறித்த காலத்தை அறிந்த வளர்ச்சி அடைந்த பிள்ளைகளாக நாம் மாறிவிட்டோம். கையை உயர்த்தி அப்பாட்ட சொல்லி, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யப்பான்னு சொல்லுங்க. இப்ப ஜெபிங்க. இந்த சத்தியத்தை கேட்டு நீ ஒப்பு கொடுத்தா இந்த ஜெபத்துக்கு பதில் கொடுப்பார் ஆண்டவர். கையை உயர்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. இந்த சத்தியத்துக்கு என்ன ஒப்பு கொடுக்கிற ஆண்டவர், இந்த சத்தியத்துக்கு என்ன ஒப்பு கொடுக்கிறப்பான்னு ஒப்பு கொடுங்க. எல்லாரும் சொல்லுங்க. இந்த சத்திய வசனத்துக்கு என்ன ஒப்பு கொடுக்கிற ஆண்டவர், இந்த வசனத்தின்படியே என்னை ஆசீர்வதியோ. இனிமேல் சிறு பிள்ளையை போல நடக்க மாட்டேன் ஆண்டவரே. இனிமேல் சின்ன குழந்தைகளை போல நான் செயல்பட மாட்டேன்ப்பா. ஒப்பு கொடுங்க. நான் நன்றாக அறிந்து கொண்டேன். நான் ஆபிரகாமின் பிள்ளையாக மாறினேன். நான் பிரகாசிக்கும் நட்சத்திரமாகிவிட்டேன். என் சாபங்கள் அத்தனையும் முறிந்து போய்விட்டது. கர்த்தர் விடுவித்து விட்டார். நான் ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்துக்கு சொந்தக்காரமாக சொந்தக்காரியாகிவிட்டேன். நான் சுதந்திரவாளி. என்னை பற்றி தகப்பன் குறித்த காலம் வைத்திருக்கிறார். எல்லா நன்மையும் கொடுக்க போகிறார். எல்லா ஆசீர்வாதமும் வரப்போகிறது. கையை வைத்து சொல்லுங்க. அப்பா, எனக்கு குறித்த காலம் வரலையாப்பா. நான் இன்னையிலிருந்து மாறிட்டேன்ப்பா. இனிமே நான் வளர்ந்த பிள்ளையா நடந்து கொள்வோம்ப்பா. என்னை ஒப்பு கொடுக்கிறேன் சொல்லுங்க. ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. கையை உயர்த்தி அர்ப்பணம் பண்ணுங்க. அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே, அர்ப்பணிக்கிறோம், ஒப்புவிக்கிறோம். ஆசீர்வதியும் ஆண்டவரே, ஆசீர்வதியும் ஆண்டவரே, ஆசீர்வதியும் ஆண்டவரே. எல்லா தலைமையிலும் ஆசீர்வாதம் வருவதாக. எல்லா தலைமையிலும் மகமில் அக்கினி இறங்கி இன்றைக்கு கலாத்தியர் 3:4 அதிகாரத்தில் சொல்லப்பட்டபடியே கர்த்தர் மாற்றிவிட்டார். கர்த்தர் மாற்றிவிட்டார். உண்மையா நம்புறவர்களா கையை தட்டி சொல்லுங்க. மாற்றிவிட்டார், 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 மாற்றிவிட்டார். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் உள்ள எங்கள் பரலோக பிதாவே, கிருபையாய் இந்த காலங்களை ஒவ்வொருத்தரையும் மாற்றுவதற்காக நன்றி அப்பா. தலையில் கை வைத்து அறிக்கையிட்டு என்னை மாற்றி விட்டார். நான் பிரகாசிக்கும் நட்சத்திரம் அறிக்கையிட்டு சத்தியத்தை சொல்லிட்டே இருக்கேன். பிதாவை அத்தனை பேரை மாற்றுவதற்காக நன்றி அப்பா. ஆண்டவரே, ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டதற்காக நன்றி. ஆபிரகாமின் மக்களாக, ஆபிரகாமின் பிள்ளைகளாக
இருக்கிறது. இனி நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். எங்கள் காரியம் எல்லாம் சரியாய் நடக்கும், வெற்றியாய் நடக்கும், ஜெயமாய் நடக்கும். நாங்கள் அதிகமாய் உயர்வு அடைவோம். கர்த்தர் உயர்த்த போகிறீரப்பா. வீடுகள் கட்டப்பட போகிறது, குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட போகிறது, வராமல் தடைப்பட்ட பணங்கள் வரப்போகிறது, வராமல் தடைப்பட்ட பணங்கள் வரப்போகிறது, குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட போகிறது, பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட போகிறார்கள், குடும்பத்தின் வேலைகள் ஆசீர்வதிக்கப்பட போகிறது. கர்த்தர் நிலங்களை கொடுக்க போகிறீரப்பா. போராட்டங்கள் மாறப்போகிறது, நிலவரங்கள் உண்டாக போகிறது. வெள்ளியையும் பொன்னையும் கர்த்தர் கொடுத்து சீமான்களாக வைக்கப் போகிறார்கள். ஆசீர்வாதம் வந்ததற்காக நன்றி அப்பா. சிறுபிள்ளை தனங்கள் அடியோடு மாறுவதாக, குழந்தையை போல் நடந்து கொண்டதெல்லாம் போதும் ஆண்டவரே. சிறுபிள்ளையை போல் நடந்து கொண்டதெல்லாம் போதும் ஆண்டவரே. இனி ஜாக்கிரதையாய் நடக்க உதவி செய்கிறார், உதவி செய்கிறார். பலப்படுத்தும் அந்த சிறிய எல்லாரும் ஆசீர்வதியும். துதியும் கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் பண்ணுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இதையே இந்த வாரமெல்லாம் நாளெல்லாம் பகலெல்லாம் அறிக்கையிட்டுக் கொண்டே இருக்கிறோம். நான் ஆபிரகாமின் பிள்ளை, நான் பிரகாசிக்கும் நட்சத்திரம், நான் சுதந்திரவாதி, நான் சிறுபிள்ளை தனமாக இனி வாழ மாட்டேன், வளர்ந்த நிலையில் நடப்பேன். அறிக்கையிட்டே இருப்பீங்களா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆமென். ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுகுலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாப்பும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் என்றென்றைக்கும் கூட இருப்பதாக. ஆமென். ஆமென். அல்லேலூயா. 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 போற்றிடுவே